அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் ஏ டு ஜெட் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. அது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். நானே எனக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 3 நாளைக்கு இது ஒன்றுமே புரியல. ஏன்னா கடந்த 20 வருஷத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பைனரி கான்செப்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை பார்த்ததே இல்லை. கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு, எப்படி நம்ம எல்லாரும் கொடுக்க போறோம்னா ஒரு 3 நாட்கள்ல இதைதான் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ரொம்ப சிம்பிளா போச்சு. இன்னைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கேட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கொஞ்சம் தேர்ந்து வந்தாச்சு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல்டுக்கு போறீங்க, அதோட நீங்க உள்ள வந்தீங்கனாலே ஒரு லீடர் ஆயிருவீங்க. அப்படி லீடர் ஆகிறப்ப உங்களுடைய டவுன்லைன் கேட்கிற டவுட்டுகளை நம்ம கிளியர் பண்ணா மட்டும்தான் நம்ம ஒரு சிறந்த லீடரா உருவாக முடியும். அப்படி ஒரு சிறந்த லீடரா உருவாகுறீங்க அப்படின்னா நீங்க இதுல விஷயங்களை கத்துக்கணும். அப்படி நீங்க நிறைய விஷயங்களை இதுல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ட் வரும். அப்படி ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ட் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு பெரிய அளவு இன்கமையும் நம்ம பாத்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்கு வழிவகுக்கும். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா 2வது ப்ரோக்ராம் இது ட்ரைனிங்ல. இனிமே எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா சாட்டர்டே பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா மக்கள் கூட்டிகிட்டே வர்றாங்க. சரிங்களா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே சரியான விஷயத்த நம்ம டீச் பண்ணா மட்டும்தான் நமக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா நம்மளே எல்லாத்தையும் இறங்கி இறங்கி போக வேண்டியிருக்கும். அப்ப நீங்க அற்புதமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான் காயினை பத்தி, இந்த ட்ரான்ல எப்படி பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி, அது போக பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயத்த நீங்க சொல்ல போறோம். என்னன்னா நிறைய பேர் கேட்கிறாங்க, நான் பாத்தீங்கன்னா என்னுடைய லேப்டாப்ல ஓபன் பண்ண முடியல, அது போக என்னுடைய சிஸ்டத்துல ஓபன் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ஃபுல் டைம் கேட்டிருக்காங்க. ஆனா இப்பயும் நம்ம லேப்டாப்ல பார்க்க முடியும், சிஸ்டத்துல பார்க்க முடியும். அதை எப்படி லேப்டாப்ல பார்க்க முடியும், எப்படி சிஸ்டத்துல பார்க்க முடியும் விஷயத்தையும் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. அது போக இந்த O3 O6 எப்படி வேலை பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சூழ்நிலையில இப்ப என்னுடைய பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு ஒரு ட்ரானை மட்டும் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ்ல வர்றப்ப ஒரு பொருள் சேல்ஸ் கொண்டு போறோம்னு வைங்க. முக்கியமா அந்த சேல்ஸ் கொண்டு போன பொருள் ரொம்ப சூப்பரா இருந்தது, அதாவது அற்புதமான இருந்து அதோட ரொம்ப எளிமையான முறையில வாங்க முடியும் அப்படின்னா நம்ம பிசினஸ் சக்சஸ் ஆகுமா? 100% சக்சஸ் ஆகும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காயின் தான் இந்த ட்ரான் காயின். இந்த ட்ரான் காயினை கேட்க கேட்க பார்க்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் மாதிரி இந்த காயினை என்ன வாங்கி 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 வச்சுட்டே இருக்கணும். அது எவ்வளவு வச்சுக்கிறீங்களோ உங்கள் குழந்தைகள் எப்படி உங்களுக்கு பிற்காலத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா அன்போடு அரவணைப்போடு இருப்பாங்களோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரான் காயின் உங்களை மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வைக்கும். சரிங்களா? அப்ப இந்த ட்ரான் காயினை எப்படி சம்பாதிக்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். முதல் விஷயம், இந்த ட்ரான் காயின் வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த காயின் இருந்துச்சு அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2008, 2009ல பிட்காயின் ஒண்ணு வெளியே வந்துச்சு. 10வது வருஷம் தான் அது பாத்தீங்கன்னா முழு வீச்சுல வர ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா சுமார் ரூ. 2 ரூ. 3. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப நம்ம ட்ரான் காயினுடைய ரேட் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் பிட்காயின் 2009, 10ல ரூ. 2 3 சொல்லி அந்த காயினை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இப்ப இருக்கிற மாதிரி அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வாங்கி வச்சிருப்பீங்களா இல்லையா? பெரிய லெவலில் வாங்கியிருப்போம். ஆனா என்ன செய்யல, அந்த நேரத்துல நம்மளுக்கு நாலேஜ் இல்லை. அந்த நேரத்துல முக்கியமான நாலேஜ்ன்றதை விட நம்ம நாட்டுக்கே டெக்னாலஜி இல்லை. அதோட நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இல்லை, நம்மகிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, நம்மகிட்ட லேப்டாப் இல்லை. அப்ப என்ன செஞ்சோம்னா இதுதான் புதிய விஷயங்களை சொல்றாங்களே, இது இங்கெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பல. அதான் முக்கியம். பணம் இருந்துச்சு, நம்பல. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு பிட்காயினுடைய ரேட்டு, அதாவது ரூ. 2 3 இன்னைக்கு வித்த ட்ரான் காயினுடைய ரேட்டு மாதிரி அன்னைக்கு இருந்த காயின் இன்னைக்கு ரேட் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்னைக்கு ஒரு 100 காயின் வச்சிருந்தா நீங்க கோடீஸ்வரர். அன்னைக்கு 100 காயின் ரேட் எவ்வளவு? 350 ரூபாய். அதே 1000 காயின் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல கோடீஸ்வரர். ஆனா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலையில இப்படிப்பட்ட அட்வான்ஸான டெக்னாலஜியை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுதான் நம்முடைய OS உடைய முக்கியமான விஷன். அப்ப இந்த விஷனை நிறைவேற்றுறதுக்கு நம்மளை சார்ந்த நபர்கள் எல்லாரையுமே கோடீஸ்வரர் நம்ம என்ன செய்யணும்? அதுதான் முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு காயினை பத்தி சொல்றேன். அது ஒரு ஃபேமஸான காயின். 2015ல பாத்தீங்கன்னா வெளியிட்டாங்க. அதனுடைய காயின் இதிரியம் பேரு. அன்னைக்கு ரேட்டு நான் அதே மாதிரிதான் ரூ. 2 3 ரூபாய் எந்த காயின் இருந்தாலும் வெளியே வரும். அப்ப வரப்ப இன்னைக்கு அதனுடைய ரேட்டு 32,000 ரூபாய். எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல 32,000 ரூபாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இன்னொரு 5 வருஷத்துல நம்ம கையில இப்ப நம்ம புழக்கத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த ட்ரான் காயின் வருமா வராதா? இதான் கொஸ்டின். பொதுவா உங்களுக்கு தெரியும், டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை விட ஒரு 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இன்னும் நம்ம நாட்டிலே நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி புரிஞ்சிருப்பாங்க, அதோட வந்து பயணிச்சுட்டே இருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காயினை இப்ப நம்ம சேமிச்சு வைக்கிறது மூலமா நீங்க இந்த மீட்டிங் கேட்டுட்டு இருக்க எல்லாருமே உண்மையிலே சொல்றேன் மிகப்பெரிய லெவல்ல, அதாவது ஒரு மில்லியனர் மாதிரி ஆயிடும். அதாவது செல்வந்தர் சொல்லுவாங்க தமிழ்ல, அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அப்படி ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான சான்ஸ் தான் இந்த OSDRON.live. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த காயின் ட்ரான் காயினை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேமிலிக்கு 1 லட்சம் காயின் சேமிச்சு வைக்கணும். அதுலயும் நான் என்ன சொல்றேன்னா, குறைஞ்சபட்சம் சொல்றேன், நீங்க நல்லா ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ தலைக்கு 1 லட்சம் சேமிச்சு வைங்க. இன்னைக்கு 1 லட்சம் காயினை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு ரேட் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நேற்று 3000 இருந்துச்சு, இன்னைக்கு 3 ரூபா சுவிட்ச் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ₹1.60 இருந்துச்சு, ₹1.70 இருந்துச்சு. 1 லட்சம் காயினை வாங்கி வச்சுட்டு ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம நேத்தோ முதல் வச்சிருந்தோம்னா ஒரு காயினுக்கு ₹1, 1 லட்சம் டபுள் ஆயிருக்கும். இதுதான் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 லட்சம் காயினை இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணா ஏறக்குறைய 3 லட்சம் வேணும். நம்மகிட்ட 3 லட்சம் இல்ல, இருந்துச்சுன்னா வாங்கி வச்சிருப்போம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சம்பாதிச்சு வாங்கி வைங்கன்னு சொல்றோம். அப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் தான் OS.live. சரிங்களா? அப்ப நம்முடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, காயின்ஸை சேமிச்சு வைக்கணும். அந்த சேமிக்கிறதுக்காக தான் நம்ம பிசினஸ் பண்றோம். அதோட அதுக்காக நம்ம செலவுக்கு எடுக்கவில்லை. எவ்வளவு நாள் செலவு எடுத்துங்க, உங்களுடைய முக்கியமான ஒரு தலையாய கடமை என்னன்னா ட்ரானை சேமிச்சு வைக்கணும். ரைட்டுங்களா? இப்ப இந்த ட்ரான் காயினை பத்தி நான் சொல்லணும். ரைட்டுங்களா? அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ட்ரான் காயினை என்னன்னு நிச்சயம் நீங்க பிசினஸ் போற எல்லாருமே கேட்பாங்க. அப்ப நான் சொன்ன விஷயங்கள் ஏற்கனவே 2010 மிஸ் பண்ணிட்டோம் பிட்காயினை, 2015 இத்திரியத்தை மிஸ் பண்ணிட்டோம், இப்பயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப இதோட ரேட் ரொம்ப சீப்பா ₹3 கிடைச்சிருக்கு. இன்னும் 5 வருஷத்துல இதனுடைய சிஇஓ, அதாவது பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் அவர் தான், சாம்சங் ஜஸ்டின் சாம் அவர் பேரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா $7,500 வருன்றார், அதாவது $100 வருன்றார். நல்லா யோசித்து பாருங்க, இன்னைக்கு ₹3 கொடுத்து வாங்கினா ஒரு 5 வருஷத்துல 7,500 வருமா அப்படின்னா, முன்னாடி உதாரணத்தை பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ₹2, இருந்த இத்திரியம் இன்னைக்கு ரேட் எவ்வளவு? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹32,000. 10 வருஷத்துக்கு முன்னாடி ₹1, இருந்தது, இன்னைக்கு ₹9,00,000. அதோட வந்து பாத்தீங்கன்னா அதை விட அட்வான்ஸ் ஸ்பீடு உள்ள இந்த ட்ரான் காயின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொல்றதுன்னா குறைஞ்சபட்சம் தான் சொன்னார், அதிகபட்சம் எவ்வளவு நாள் வரும் தான் சொல்றாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு 1 லட்சம் காயினை வாங்கி வைக்கணும். 5 வருஷம் ஆகுது, 7,500 வேணாம், அதுல பாதி 3,500, அது 3,250, அதுவும் வேணாம். ₹1,000 வந்தாலே நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 கோடிக்கு அதிபதி. 10 கோடி ரூபாய் நம்ம உள்ள சொத்து நம்ம கையில இருந்தா லைஃப் செட்டில். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு எஜுகேஷன் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். அப்ப இந்த காயினை பத்தி நம்ம பார்ப்போம். இதோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13 இது லான்ச் பண்ணாங்க. ஆனா கரெக்டா அது வந்து சேல்ஸ் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா 2018 ஆகஸ்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. அப்ப ஏறக்குறைய 2 இயர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த 2 இயர்ஸ்லயே இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாலர்ல சொன்னோம் அப்படின்னா 30 சென்ட் வரைக்கும் மேல போயிட்டு கீழே இறங்கிருக்கு. கேட்டீங்களா? ஒரு ஹை பீரியட்ல உங்களுக்கு தெரியும் பிட்காயின் 14 லட்சம் வந்துச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காயின் தான் ட்ரான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிசம்பர் எண்டுக்குள்ள $1 வரும்ன்றாங்க. நிச்சயம் உங்களுக்கு நினைக்கிறது வரத்தான் செய்யும். அப்ப நம்ம சுதாரிப்பா அட்வான்ஸா நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கணும். ரைட்டுங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வந்து ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ரமோட் பண்றவங்களுடைய திறமை தான் முக்கியமான விஷயமா தெரியக்கூடியது. அப்ப இங்க யார் இதை ப்ரமோட் பண்றா, யார் இதனுடைய ஃபவுண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டின் சாம். அதாவது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லி ஒரு 500 மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கிறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 3வது நபரா இவரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மார்க்கெட்டிங் கிங்னு சொல்றாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நபர் தான் இவரு. ஏன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிட்காயின் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களோ, அது பிடிக்கல, சரியா வராது, அதை விட எனக்கு இதான் முக்கியன்ற மாதிரி பேசுனாங்களோ, வாரன் பஃபெட் அவரையே கூப்பிட்டு ஒரு அருமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டின்னர் கொடுத்திருக்காரு. அந்த டின்னருக்கு இந்த வாரன் பஃபெட் சும்மா வரல, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் செலவழிச்சிருக்கிறாரு. அவங்களுடைய சகாக்கள்லாம் வந்திருக்காங்க. அன்னைக்கு அவருக்கான செலவு மட்டும் ₹30 கோடி. இந்த 30 கோடி ஒரு மேட்டர் கிடையாது. இந்த டான் ஓனருக்கு, இந்த டானுடைய பவுண்டருக்கு அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் வாயில இருந்து இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வச்சா தெரியுமா, அதுதான் மேட்டர். ரைட்டுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2வது சொல்லிட்டேன்னா 3வது வந்து இது வந்து இன்னைக்கு வந்து தெரியும். இன்னைக்கு தினமலர் பேப்பர் பாத்தீங்கன்னா போகும், அதுல வந்து லாஸ்ட் பேஜ்ல போட்டுங்க இந்த சாம்சங்
போன் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் 97,000 போன் யூஸ் பண்றான். அதுல வந்து அதான் டிராகன் அப்படின்னு சொல்றான். அது வந்து பாத்தீங்கன்னா எழுத்துப்படியா என்னன்னு தெரியல. இந்த தொழில்நுட்பத்தோட வருது உலகின் அதிவேகமான டிரான். அது எதுனா டிரான் தான். லாஸ்ட் போன மாசம் 27ஆம் தேதி ஒப்பந்தத்தை ஃபைனல் பண்ணா. போன மாசம்னா இந்த மாசம் அதுக்கு முதல் மாசம் சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் நடக்குது. போன மாசம் மேயா ஜூலை ஜூன் மாசம் 27ஆம் தேதி ஃபைனல் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் போன் எல்லாமே டிரான் தொழில்நுட்பம் தான். இது ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்ட்ரீமிங்னு சொல்லி பிளாக் செயின்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. யாரும் அதை ஹேக் பண்ண முடியாது. இதை பத்தி உங்களுக்கு பின்னாடி வரும்போது சொல்லுவாங்க. 10 இயர்ஸா வேர்ல்டு ஃபுல்லா இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்தியால இப்பதான் ஆந்திரா காரணத்தை வச்சிருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய நிறுவனம்ன்றது என்னன்னா ஸ்ட்ரீமிங். இந்த ஸ்ட்ரீமிங் நிறுவனத்தை வாங்கிட்டாங்க. அதாவது இந்த டிரானுடைய ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா மிக திறமைசாலி. என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய காயினை ப்ரமோட் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த காயினுடைய அதாவது பாத்தீங்கன்னா சிறப்பம்சங்களை அதிகப்படுத்திட்டே இருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்ன செய்யறாருன்னா அதாவது பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி தான். யார் பெஸ்ட் அவனுக்கு உள்ள போடும். அதுதான் முக்கியமான விஷயம். பெஸ்டா ஒருத்தனை உருவாக்கி ஒருத்தர் வந்துட்டு இருக்கணும். நீ வா உள்ளவா நீ வாங்கிட்டே முடிஞ்சு போச்சு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான் காயினுக்கு இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜா ரேட்டு கூறுறது நடக்குது. அதையும் அவர் அருமையா பண்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2019 விஷயத்த சொல்றேன். அதாவது 100 மில்லியனுக்கும் அதிகமான யூசர்ஸை கொண்ட விட்டோரன் நிறுவனத்தையும் வாங்கியாச்சு. ரைட்டுங்களா? ஏற்கனவே வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங். அடுத்து 100 மில்லியன் யூஸ் பண்ற விட்டோரன் நிறுவனத்தை வாங்கி அதையும் வந்து பாத்தீங்கன்னா கைவசப்படுத்திட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உலகெங்கிலும் உள்ள அனைத்து இணைய போக்குவரத்து டிராபிக் நெட்வொர்க் டிராபிக் இல்லையா அதுல 30% யார் எடுத்துக்கிறா அப்படின்னா அந்த டிரான் காயின் தான். என்னன்னா இந்த டிரான் காயினுடைய ஸ்பீட் அப்படி. அந்த ஸ்பீடை பத்தி அடுத்து வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. உதாரணமா அது என்ன அப்படின்னா அந்த ஸ்பீடை பத்தி யாருமே சொல்லுங்க. இதே வரிசையில வந்துருச்சு. அதாவது பிட்காயினை விட 667 மடங்கு ஸ்பீட். அதோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இத்தீரியம் காயின். அதை விட இது 80% வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்பீட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்டின் சாம் வந்து முதல்ல வந்து இது இத்தீரியம் காயின்ல தான் இருந்தாரு. இத்தீரியம் காயின் மூலமா தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின் உருவாக்குனாரு. மேக்சிமம் இத்தீரியம் காயின் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் அட்வான்டேஜா இதுல இருக்கும். அதை வந்து பெரிய லெவல்ல டெவலப் பண்ணதுடைய 99% பங்கு யாருக்கு காரணம் அப்படின்னா அந்த ஜஸ்டின் தான். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இத்தீரியம் காயினை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுல இருந்து ஒரு காயினை உருவாக்கி அதே ஃபாஸ்ட் அதே தான் கொண்டு வந்திருக்கிறார். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா சார் மியூட் ஆயிடுச்சுங்க சார். சார் மியூட் ஆயிடுச்சு. நம்மளுடைய எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம். அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம டெபாசிட் பண்ணிடுறோம் வைங்க. அப்ப இன்னொரு விஷயம் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்து 4 மாசத்துக்குள்ள இதை நம்ம வந்து காயினை பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வர போறாங்க. அப்ப நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு லாங் டர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா 100% நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. பெரிய அளவுல இன்கம் எடுத்துடலாம். ரைட்டுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துலயும் வேர்ல்டு ஃபுல்லா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்காங்க. கடந்த 20 வருஷமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பத்தி பேச மாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? பைனரி போயிட்டு இருப்பாங்க. இல்ல அப்படின்னா சன்ஃப்ளவர் கான்செப்ட் போடுவாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு அதுதான் முக்கியம். ஒரு
5 வருஷம் 6 வருஷம் கழிச்சுதான் சில பேர் லட்சத்துல கோடியில தொடுவாங்க. ஆனா இங்க நம்ம கம்பெனில உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பிளான்ல ஓஎஸ் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 7 டேஸ்ல 35 லட்சம் 40 லட்சம், வித்தின் 7 டேஸ்ல சராசரி 1 லட்சம். இந்த அளவுக்கு மக்கள் ஏன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அற்புதமான இன்னைக்கு உள்ள லேட்டஸ்டான, அதாவது இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் சப்போர்ட் பண்ணுது. அதாவது என்னன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரான்காயின் சப்போர்ட் பண்றதுனால இது பாருங்க பைத்தான், ஜாவா போன்ற வழக்கமான ப்ரோக்ராம் மொழிகளுடன் செயல்படுகிறது சொல்றாங்க. அதோட எந்த ப்ரோக்ராமுக்கும் அப்டேட் ஆகுது, அப்டேஷன் ரொம்ப ஈஸியா ஆகுதுட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட அற்புதமான காயின்ஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் ஓஎஸ் டான் பிளாக்லை கொடுத்திருக்கு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ்ல நீங்க எல்லாம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க தம்பி? 100 ஓகே, 100 மெம்பர்ஸ் மேல வந்திருக்கீங்க. இது கம்மி தான். நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 300 to 400 எடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா மறுபடியும் சொல்றேன், லீடர்ஸ் நீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இதை பத்தி டீச் சரியா பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப கவலை இல்லாம நடக்கும், பிசினஸ் ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனி ஃபோர்ஸ் கம்பெனி, ஒரு லீடர்கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பிசினஸ் வந்து 2 விதமா கொண்டு போயிருக்கேன், இந்தியாலையும் கொண்டு போயிருக்கேன், வெளிநாடு கொண்டு போயிருக்கேன். பகல் ஃபுல்லா பிசினஸ் பண்ணி நைட்டு 10 மணிக்கு பார்ப்போம், இத்தனை லட்சம் சம்பாதிச்சிருப்பேன், எக்ஸாம்பிள் நல்லா கிடைக்கும், இத்தனை லட்சம் சம்பாதிச்சிருப்பேன், நைட்டு படுத்துருவேன், காலையில எதிர்த்து பார்ப்பேன், ஆஸ்திரேலியா நடக்கிற பிசினஸ், அது போக லண்டன்ல நடக்கிற பிசினஸ், இங்க இருந்து அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு பார்த்தா மறுபடியும் ஒரு 50,000 வந்துருக்குன்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம், பிசினஸ் நடக்குது. அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது வரைக்கும் நம்ம இந்தியாவுல மட்டும் தான் பிசினஸ் கொண்டு போயிருந்தோம். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் பிசினஸ் கொண்டு வரும். இன்னைக்கு நம்மளுடைய ஓஎஸ் ஆரம்பிச்சு 7 நாட்கள்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா துபாய் கொண்டு போயாச்சு, சவுதி கொண்டு போயாச்சு, கத்தார்ல பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு, லண்டன்ல நடந்துகிட்டு இருக்கு, அமெரிக்கா நடந்துகிட்டு இருக்கு, சிங்கப்பூர், மலேசியா, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கோபால் பொறுப்படி மாதிரி எல்லா நாட்டிலையும் பிசினஸ் கொண்டு போயாச்சு. அப்ப உங்களுடைய பிசினஸும் அங்க போகும். எப்படி போகும்? உங்களுக்கு டச் இருக்காது, உங்களுக்கு தொடர்பே இருக்காது. ஆனா உங்களுடைய டவுன்லைன் இங்க இருப்பாங்க, அவங்களுடைய தொடர்பு இருக்கும். அப்ப இந்த நெட்வொர்க் மார்க்கெட் மிக அற்புதமான விஷயம். பல நாடு மக்கள் பிசினஸ் பண்ணுவாங்க, அதோட இன்கம் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் டான் கொடுத்திருக்கு. இன்னைக்குள்ள அட்வான்டேஜ் எடுத்து எல்லாருமே கோடீஸ்வரர் ஆக போறீங்க. இங்க பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருமே கோடீஸ்வரர் ஆக போறீங்க, மாற்றமே கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் ஆகுறீங்க அதுதான் முக்கியம். அப்ப என்னென்ன பண்ணணும்? சிம்பிள் மேட்டர். இன்னைக்கு 100 பேர் இருக்கீங்க, இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. இந்த 100 பேரும் சரியா பிளான் பண்ணி ஒரு 25 பேர் 30 பேருக்கு நீங்க இந்த மீட்டிங் லிங்க் அனுப்புங்க. மீட்டிங் லிங்க் அனுப்பி ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா 7 o'clock உள்ள வர்றாங்க அப்படின்னா மீட்டிங் முடிஞ்ச பிறகு 8 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிடும் ஷார்ப்பா. 8 to 9 அவ்வளவு பேர்ட்டையும் போன் பண்ணி இந்த பிசினஸ்ல நீங்க ஏன் சேரக்கூடாது, இதுல ஏதாவது உங்களுக்கு லாஸ் இருக்கா? ஒவ்வொரு மீட்டிங் நீங்க மீட்டிங்ல காமிச்சேன், ஒருத்தர் 2 ஐடி போடுறாரு, அதாவது பத்தி 2 ஸ்லாட் வாங்குறாரு. ஆனா அவர் போட்ட மூட்டை 7 நாள்ல டபுளா எடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு 4 ஸ்லாட் வாங்குறாங்க, போட்ட மூட்டை பாதி பேர் எடுத்துட்டாங்க. அப்ப இப்படி ஒரு அற்புதமான லாஸ் இல்லாத ப்ரோக்ராம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஏன் நீங்க அவங்க வீட்டுக்கு போய் பேசக்கூடாது? போன்லயே டீலிங் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் பண்ணோம், இது வரைக்கும் லாக்டவுன் போயிட்டு பரவாயில்ல. ஆனா இப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு போய் டயத்தை வாங்கிட்டு, யார்கிட்ட முன்னாடி டைம் ஆகாம போகாதீங்க. நீங்க டைம் ஆகாம போனீங்கன்னா அங்க அவங்க வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது, நம்ம போய் உட்கார்ந்தா சக்சஸ் ஆகாது. அப்ப நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி டைம் வாங்கிட்டு நீங்க போங்க. போயிட்டு மீட்டிங் கேட்டீங்க, என்ன டவுட் இருக்கு? ஏன்னா ஓப்பனா சொல்றேன், மீட்டிங்ல யாருக்கும் எதுவுமே புரியாது, என்னமோ பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்கன்னு தான் தெரியும், புரியாது. அப்ப புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அப்ப புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேண்டதுக்காக தான் இந்த விஷயத்தை எடுக்கணும். அப்ப நாலேஜை நல்லா வளர்த்துங்க, போய் பேசுங்க. ஒரு லீடரா இருந்தா ஒரு நாளைக்கு நீங்க பாக்குற வேலையை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நீங்க பர்சனலா ஒரு என்ட்ரி போடணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, டோட்டல் டீம் வச்சு என்ட்ரி போடுறதெல்லாம் மேட்டர் கிடையாது. நீங்க பர்சனலா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி போட்டா மாசம் 30 என்ட்ரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கோடீஸ்வரர் ஆகலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு டைரக்ட் போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு இன்கம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைரக்ட் போடுறீங்களோ அதன் மூலமா தான் உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஸ்பில் ஓவர் வரும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% குவாலிட்டியான ப்ராடக்ட், 100% குவாலிட்டியான மார்க்கெட்டிங் தான் இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். 100% ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய விஷயம். 100% நீங்க பேசினா சக்சஸ் ஆகும், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதான் மேட்ரு. அப்ப இன்னைக்கு நம்ம சுதாரிப்பாயிருவோம். நம்மளோட சேர்ந்தவர் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறோம், நம்ம 10,000 சம்பாதிக்கிறோம்னா என்ன அப்படின்னா அவருக்கு நம்ம எந்த விதத்திலும் குறைஞ்சவர் கிடையாது. ஆனா நீங்க என்ன செய்யணும்? இன்னும் அப்டேட் ஆகல, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வு இல்ல அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா சோம்பேறித்தனம் கூட இருக்குன்னு சொல்லுவேன். அப்படின்னா வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்ல இறங்குறோம் அப்படின்னா அந்த ஹையை தொடரணும். ஓப்பனா சொல்றேன், நான் என்னுடைய பிசினஸ்ல 2004ல வர்றப்ப
இதை வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் எடுக்கல, லைஃப் டைம் எடுத்தேன். லைஃப் டைம் எடுத்ததன் விளைவுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்சியில நானும் ராஜா சார் வந்தோம். கிரவுண்ட் ரைட் மொத்தம் 18 பேர். அதுல நான் ஒரு கிரவுண்ட் ரைட், அவர் ஒரு கிரவுண்ட் ரைட். என்ன காரணம்னா கடின உழைப்பு. அப்ப நீங்க இங்க வர்றீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த பிசினஸ்ல எவ்வளவு ஒர்க் ஸ்டார்ட் ஆக போனீங்களோ ஒரு 3 மாசம் அதுக்கு பிறகு உங்க டீம் எங்க இருக்குன்னே சொல்ல முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்க போனை ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான் விழுந்துகிட்டே இருக்கும். 7 நாட்கள்லயே 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு இன்கம் வர ஆரம்பிக்குது அப்படின்னா 3 மாசம் கழிச்சு நீங்க ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு இன்கம் விழுந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா உங்க டீம் ஸ்ட்ரென்த் பெருசாகணும். உங்க டீம் ஸ்ட்ரென்த் பெருசாச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் சர்வசாதாரணமா ஏன் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம டீம்ல ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஏன் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் மாசம் கிடையாது. அப்ப அந்த அந்த கணக்குல நீங்க இருக்கீங்களா? இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்றாங்க, ரைட்டுங்களா? முன்னோர்கள் சும்மா சொல்லல, செய்வதென திருந்த செய்யறாங்க, ரைட்டுங்களா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த வாய்ப்பை சரியா எடுத்தா மட்டும்தான் சக்சஸ். சும்மா அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வளர்ப்பு சொல்லுவாங்க, எங்க ஆத்துக்காரும் இங்க கோர்ட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சும்மா போயிட்டு இருந்தா சக்சஸ் கிடையாது. இறங்குனா கரெக்டா ஒரு மாசத்துக்குள்ள உங்க இன்கம் 10 லட்சம் கிராஸ் பண்ணணும். 100% கிராஸ் பண்ண முடியும். அதுக்கு எல்லா விதத்திலையும் நாங்க அதுக்குள்ள இருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிற ஐடியா பண்ணிருக்கோம். நம்மளுக்கு 7 to 8 மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு இன்னொருத்தவங்க அதுக்கப்புறம் மீட்டிங்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 8 தான் ஆகுது, நீங்க 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறீங்க, எங்களுக்கு அதுக்கப்புறம் மீட்டிங் கொடுத்தாங்க 8 மணிக்கு ஹிந்தி மீட்டிங், சார் அங்க பேச போயிடுறாரு. அதனால 8:15 to 9 மணி 45 நிமிஷத்துக்கு ஒரு மீட்டிங் கொடுக்குற ஐடியா பண்ணிருக்கோம். ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த மீட்டிங்ல நீங்க எல்லாரையும் வர வைங்க. மேக்சிமம் கூடிய சீக்கிரம் 2-3 நாட்கள்ல அது ஸ்டார்ட் ஆக போகுது. பக்காவா உங்களுக்கு வந்து கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம். அது போக வந்து மலையாள மீட்டிங் இன்னைக்கு 9:45 இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றோம். அந்த மலையாள மீட்டிங்குள்ள லிங்க் நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்பிடுறேன். மலையாள மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் 2 டேஸ் வந்து நடக்க போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயா தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்பயே நம்மளுக்கு நிறைய நாடுகள்ல மீட்டிங் வந்துச்சு. அது போக இங்கிலீஷ் மீட்டிங் உடைய கிளிப்பிங்ஸ் வந்துச்சு. நேற்று ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிருக்கோம். அதை யாருக்காவது அனுப்பி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தனியா பேசி ரெடி பண்ணிருக்கோம், ரைட்டுங்களா? அப்ப இவ்வளவு விஷயங்கள் மறுபடியும் கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா முழுக்க எல்லாரையும் லட்சாதிபதி ஆக்குற ஐடியாவே கிடையாது, கோடீஸ்வரர் ஆக்குற ஐடியா தான். அதனால இந்த கோடீஸ்வரர் கிளப்ல உள்ள வந்துருங்க. புதுசா ஒரு இதுவும் அதாவது பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஆரம்பிக்க போறோம். அந்த மில்லியனர்ஸ் குரூப்புக்கு உள்ள வந்துருங்க. நிறைய விஷயங்களுக்கு அப்டேட் ஆகும், ரைட்டுங்களா? தேங்க்யூ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பிளான். இந்த பிசினஸ் பிளான் எப்படி அப்படின்றத ஷார்ட்டா சொல்றதுக்காக நான் அக்ஷயா அழைக்கிறேன். ஐ இன்வைட் அக்ஷயா. ஏர்ன் பண்றது இந்த பிசினஸ்ல அப்படின்றது கொஞ்சம் டீடைல்டாவே பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ வந்து முன்னாடி சொல்லியிருப்பாங்க ஏன் நம்ம ட்ரான் சூஸ் பண்ணிருக்கோம். நிறைய கிரிப்டோ கரன்சி காயின் இருக்கு. நீங்க ஒரு காயின் ஆரம்பிக்கலாம், நான் ஒரு காயின் ஆரம்பிக்கலாம், நிறைய கிரிப்டோ கரன்சி காயின் இருக்கு. பட் இவ்வளவு காயினை வச்சு நம்ம ஏன் ட்ரான் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது எல்லாமே நீங்க இப்ப சொன்ன ஃபீச்சர்ஸ்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா அஃபோர்டபிள். எல்லாத்துக்குமே வந்து அஃபோர்டபிளான காயின் தான் வந்து ட்ரான். சோ அதனாலயும் அதுவும் ஒரு முக்கிய காரணம் நம்ம ட்ரானை நோக்கி போறது. ஓகே, சோ இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் தாண்டி கிரிப்டோ கரன்சியோட பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிட்காயின்ல தான் ஆரம்பிச்சது. அது சத்தோஷி நாகமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் 2009ல ஆரம்பிச்சாரு. இவர் வந்து இதை எதுக்கு ஆரம்பிச்சாரு அப்படின்னா இப்போ எப்படி நீங்க ஜிபே, போன்பே அதெல்லாம் யூஸ் பண்றீங்க, ஒரு பியூர் டு பியூர் பேமெண்ட்ஸ் இருக்கணும், அதாவது ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்டுக்கு பேமெண்ட்ஸ் அனுப்பணும் இன்ஸ்டன்டா, பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணக்கூடாது, அதாவது நம்ம டக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்புனா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் பிட்காயின்.
அந்த பிட்காயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதோட வேல்யூ ஏறினது, அந்த கதையெல்லாம் வந்து இருக்கு. ஓகே, சோ இப்ப இந்த பிட்காயின்லாம் தாண்டி நிறைய காயின்ஸ் வந்துருச்சு. நம்ம முக்கியமா இங்க பார்க்க போற காயின் வந்து ட்ரான். இங்க நீங்க இந்த பிசினஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ட்ரானா தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. சோ இந்த பிசினஸ் பத்தி முதல் சொல்லணும்னா ostron.live அப்படின்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட். இதோட மொத்த மோட்டோ என்ன, விஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொன்ன மாதிரி ட்ரான் வந்து ஏர்ன் பண்ண வைக்கணும். ட்ரான் வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல போறோம். சோ உங்க எல்லாரையும் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ட்ரான் இன்வெஸ்ட் பண்ண ஏர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் இந்த பிசினஸோட மெயின் விஷன். இதை தாண்டி ட்ரானை ப்ரொமோட் பண்றது அப்படின்றது வந்து இந்த ostron.live இன்னொரு விஷயம். இந்த பிசினஸ்க்கு மொத்தம் வந்து 3 ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜில ஃபங்க்ஷன் ஆகுது. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன், இப்ப இந்த காயின் வந்து இவங்க தான் ஓன் பண்றாங்க, இந்த காயின் எங்கெல்லாம் டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்ற எல்லாமே வேற வேற பிளாக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த மொத்த பிளாக் செயின் டெக்னாலஜியுமே கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்ல போனா என்ன, அது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா டிஜிட்டலைஸ்ட் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்குள்ள இதுக்குள்ள இந்த ட்ரான் இங்க டிராவல் ஆயிருக்கு, இது எல்லாமே வந்து நீங்க 100% பார்க்கலாம். 100% டிரான்ஸ்பரண்ட். சோ எந்த டிரான்சாக்ஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்றது எந்த மூலையில இந்த உலகத்திலே எந்த ட்ரான் போனாலும் நீங்க பார்க்கலாம். யாரோட ட்ரான் வேலெட்டை வேணா நீங்க தைரியமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். எந்த ட்ரான் வேலெட்ல அவங்க எவ்வளவு ட்ரான் பேலன்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே வந்து நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 100% சேஃபான பிசினஸ். ஏன்னா இது கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட். இன்னொன்னு 100% லெஜிட்டான பிசினஸ். 100% நீங்க வந்து நம்பி இறங்கக்கூடிய ஒரு பிசினஸ். சோ இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டெட் ஏர்னிங்ஸ் தரப்போகுது. எப்படி இந்த ஏர்னிங்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஏர்னிங் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ்க்குலாம் போறதுக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க பிசினஸ்ல வந்து 2 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு, 2 டைப் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்கு. 2 டைப் ஆஃப் ப்ரோக்ராமே உங்களுக்கு வித்தியாசமா சம்பாதிக்க வைக்கும். அது எப்படி நீங்க சம்பாதிக்கிறீங்க அந்த ப்ரோக்ராம்ல அப்படின்றது தான் இப்ப நம்ம வந்து டீடைலா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் 2 ப்ரோக்ராம் என்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து O3 ப்ரோக்ராம். இது வந்து ஆக்டிவ் ப்ரோக்ராம், ஆக்டிவ் ஸ்லாட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த O3ல நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்க, உங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வச்சு உங்களுக்கு கிடைக்கிற ஏர்னிங். நீங்க எத்தனை பேர்ட்ட ரெஃபர் பண்றீங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் யுவர் ரெஃபரல். உங்களோட ரெஃபரல் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டும் இருக்கிறது வந்து O3, அதாவது O3 ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கிடைக்கிற இன்கம். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா O6 ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் உங்களை என்ன பண்ண வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தூங்கிட்டே இருந்தா கூட எங்கேயாவது ஏதாவது மூலையில நீங்க சும்மாவே இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங் கிடைக்கும். அதுதான் வந்து O6 ப்ரோக்ராம். O6 ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கிடைக்கிற ஏர்னிங். இது வந்து பாசிவ் இன்கம் அப்படின்னு கூட சொல்லுவோம். நீங்க வேலையே பார்க்கலனாலும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இதுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவா, என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது நான் வந்து சொல்லிக்கிறேன். இன்னொரு உங்களுக்கு சேஃபான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் இந்த வேலெட்டை டவுன்லோட் பண்ண போறீங்க. இந்த வேலெட்ல எவ்வளவு ட்ரான் இருக்கு எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்க போறீங்க. இதுக்கு உங்களுக்கு 12 கீவேர்ட்ஸும் உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது. சோ இது வந்து கம்ப்ளீட்லி சேஃபான பிசினஸ். சேஃப்டியை பத்தி நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம். இது 100% ரிஸ்க் ஃப்ரீ பிசினஸ். இது நான் ஏன் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா நம்ம இப்ப வந்து எல்லாமே டெமோல பார்க்க போறோம். எப்படி ஒரு ஐடி கிரியேட் பண்றது, நீங்க எப்படி வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வியூ பண்றது எல்லாமே நம்ம லைவ் டெமோல காமிக்க போறோம். சோ அது வந்து அப்புறம் இருக்கட்டும். இப்ப நான் வந்து இதனாலதான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்ப நம்ம வந்து இதுக்குள்ள போலாம், ப்ரோக்ராம்குள்ள போலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா O3லயும் சரி O6லயும் சரி ஒரு ஸ்லாட் ஸ்லைட் பண்ணுங்க. O3லயும் சரி O6லயும் சரி உங்களுக்கு வந்து 12 ஸ்லாட்ஸ் இருக்கு. அதாவது O3ல 12 ஸ்லாட்ஸ், O6ல 12 ஸ்லாட்ஸ் நீங்க இங்க பாக்குற மாதிரி. சோ இங்க 12 ஸ்லாட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 ட்ரான். ரெண்டுமே வந்து 50 தான். சோ இவ்வளவு பெரிய பிசினஸ்க்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட இன்கமும் இருக்க போகுது. ஆனா பிசினஸோட மினிமல் வேல்யூ என்ன வச்சிருக்காங்க, மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ட்ரான் தான். இன்னைக்கோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரான் வந்து 3 இந்தியன் ருபீஸ். சோ அதனால உங்களுக்கு இங்கே தெரியும் நான் மினிமம் என்ன அப்படின்னு ஒரு 300 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க வந்து உள்ள வந்துடலாம். இதுதான் வந்து மினிமமா வச்சிருக்காங்க. அதாவது 100 ட்ரான் இருந்தா நீங்க பிசினஸ் குள்ள வந்துடலாம். சோ இந்த 100 ட்ரான்க்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது, 100 ட்ரான் நான் பே பண்ணி இந்த பிசினஸ் குள்ள என்ரோல் ஆகுது, எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி O3 ஸ்லாட் இருக்கு. இது வந்து ஆக்டிவ் ஸ்லாட். அடுத்து இது வந்து O6 பாசிவ் ஸ்லாட். ஓகே, சோ நீங்க இப்ப 100 ட்ரான் இன்வெஸ்ட் பண்றீங்க. இந்த 100 ட்ரான்க்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 50 ட்ரான் ஸ்லாட்டும்
இதுல ஒரு 50 ட்ரான் ஸ்லாட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இது 50 ட்ரான், இது 50 ட்ரான். இப்ப மொத்தம் உங்களுக்கு 100 ட்ரானுக்குமே என்ன கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க கொடுக்குற 100 ட்ரானுக்கு O3 ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட் which is of value 50, O6 ல திருப்பி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லாட், அதோட வேல்யூ 50 ட்ரான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ நீங்க கொடுக்குற ஸ்லாட்டுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டுமே கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நீங்க இத வச்சு நீங்க எப்படி அடுத்து ஃபர்தரா கொண்டு போக போறீங்க அப்படின்னு பார்த்தா, O3 ல 3 சொல்ற மாதிரி 3 பிளேசஸ் இருக்கு, 3 ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்பாட்டை ABC அப்படின்னு சொல்லி இங்க ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க ரெஃபர் பண்ற இன்கம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ஷேர் பண்ண உங்க இன்கம் வந்து அதிகமாகும். சோ நீங்க இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி மத்தவங்கள்ட்ட எஜுகேட் பண்ணி நீங்க ஷேர் பண்ணணும். சோ இதுல பேசிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் பார்ட் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 சினாரியோஸ் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லாட் O3 ல ஒரு ஸ்லாட் எடுத்துக்கோங்க. அது என்ன வேல்யூவா வேணா இருக்கட்டும், 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், என்ன வேல்யூவா வேணா இருக்கலாம். அதுக்கு கீழே ஒரு 3 ஸ்பேசஸ் இருக்கும், ABC அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரெஃபர் பண்ணிப்போம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இதை பத்தி சொல்றீங்க, அந்த ஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணும்போது அவரும் இதே மாதிரி ஒரு 100 ட்ரான் இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவாரு. அவருக்கும் அந்த 100 ட்ரான்க்கு 2 ஸ்லாட் கிடைச்சிடும். சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல கலர் ஆகி உங்களுக்கு இமீடியட்டா 50 ட்ரான் வந்துடும். இங்க பேமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ஸ்டன்ட், உடனே அவர் ஜாயின் பண்ணி அந்த ப்ராசஸ் அவருக்கு முடிஞ்சிருக்காது, அதுக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆயிடும். இங்க எந்த ஃபண்டுமே overstrong.live பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல எந்த ஃபண்டுமே சென்ட்ரலைஸ்டா இல்ல. சென்ட்ரலைஸ்டா இப்ப கலெக்ட் பண்ணி இவங்க யாருக்கும் கொடுக்க போறது இல்ல. அவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்க வேலட்லயே கிரெடிட் ஆயிடும். சோ உங்களுக்கு அந்த பயம் தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க ஜாயின் பண்ணி அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அமௌண்ட் வந்துருது. சோ அதனால இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரிஸ்க் ஃப்ரீ. திருப்பியும் அதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இது வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ பிசினஸ். ஓகே, சோ இப்போ இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ண வைக்கிறீங்க, இங்க உங்களுக்கு கலர் ஆயிடுது, உங்களுக்கு ஒரு 50 ட்ரான் இமீடியட்டா கிடைச்சிடும். ஓகேவா? செகண்ட் B அப்படின்ற பர்சன் நீங்க ஜாயின் பண்றாரு. அதாவது நீங்க செகண்ட் பர்சன் இத பத்தி சொல்றீங்க, எஜுகேட் பண்றீங்க, அவரும் ஜாயின் பண்றாரு. திருப்பி உங்களுக்கு B இடத்துல கலர் ஆகுது, திருப்பி உங்களுக்கு ஒரு 50 ட்ரான் கிடைக்குது. ஓகே, இப்போ தேர்ட் பர்சன் வந்து நீங்க திருப்பி இத பத்தி எஜுகேட் பண்றீங்க, தேர்ட் பர்சனும் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, அவரும் ஜாயின் பண்றாரு, இங்க கலர் ஆகுது. இந்த 50 ட்ரான் உங்களுக்கு கிடைக்காது, உங்களை ரெஃபர் பண்ண அப்ளைனுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஸ்லாட் ரீஇன்வெஸ்ட் ஆகும். ரீஇன்வெஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாங்க் ஆயிடும். திருப்பி உங்களோட 3 ரெஃபரல்ஸ்க்கு இது பிளாங்க் ஆயிடும். சோ நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு ஸ்லாட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆக போறது கிடையாது. அது உங்க லைஃப் டைமுக்கு அந்த ஏர்னிங் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனா நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேர்ட் பொசிஷனை எப்பெல்லாம் யாரெல்லாம் ஆக்குபை பண்றாங்களோ அவங்களோட 50 ட்ரான் அப்ளைன் போகும், உங்களுக்கு இந்த ஸ்லாட் திருப்பி பிளாங்க் ஆகும், ரீஇன்வெஸ்ட் ஆகும். ஒரு சைக்கிள் முடிஞ்சோடனே இந்த மாதிரி ரீஇன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்க வந்து இது எக்ஸ்பயர் ஆகாது அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லாட்டை வச்சே உங்களுக்கு அன்லிமிட்டடா ஏர்ன் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இங்க கிடைக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ஸ்லாட் வந்து திருப்பி இதே மாதிரி பிளான் ரீஇன்வெஸ்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இது வந்து ஒரு எக்ஸ்பயர் ஆகாம உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஏர்ன் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சோ இது வந்து O3 பொறுத்த வரைக்கும் இருக்கிற பேசிக்ஸ். நான் திருப்பி இதை உங்களுக்கு பெட்டரா புரிய வைக்கிறதுக்காக நம்ம வந்து செகண்ட் லெவல் போறோம். செகண்ட் லெவல்ல இங்க என்ன சொல்றோம்னா, இப்ப வந்து இது நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இங்க 3 பேரை நீங்க வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்க, ABC. சோ உங்களுக்கு வந்து ஜாயின் பண்றப்போ அவரோட 50 ட்ரான் உங்களுக்கு இங்க கிடைச்சிடும், உங்க வேலட்ல வந்து கிரெடிட் ஆயிடும் இன்ஸ்டன்டா. அடுத்து B ஜாயின் பண்றப்போ திருப்பி ஒரு 50 ட்ரான் இங்க வந்து இன்ஸ்டன்டா கிரெடிட் ஆயிடும். திருப்பி இந்த C இங்க ஜாயின் பண்ணும்போது இது அப்ளைனுக்கு போகும், உங்க ஸ்லாட் வந்து ரீஇன்வெஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் லெவலுக்கு போறோம்னு சொன்னோம். செகண்ட் லெவல்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்காரு பிசினஸ்ல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இமீடியட்டா அவர் ஒரு 3 ரெஃபரல்ல கொடுப்பாரு. அதாவது அதை வந்து நம்ம A1, A2, A3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ இப்ப இங்க A1 ஜாயின் பண்ண உடனே Aக்கு ஒரு 50 ட்ரான் கிடைக்கும். அதாவது அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இங்க எடுத்துறாரு.
நீங்க எப்பயுமே ஒரு 2 ரெஃபரல் கொடுக்கும் போதே நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இங்க எடுத்துருவீங்க. ஓகே, இப்போ வந்து A2 ஜாயின் பண்ணும்போது திருப்பி அவருக்கு ஒரு 50 ட்ரான் கிடைக்கும். A3 ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 50 ட்ரான் வந்துரும். இதுதான் வந்து O3 ஓட பேசிக்ஸ். சோ இதே மாதிரி உங்களுக்கு 12 ஸ்லாட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த பக்கத்து ஸ்லாட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே இது இப்ப நம்ம வந்து 50th ஸ்லாட் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதே இப்ப நம்ம செகண்ட் ஸ்லாட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்லாட்ல இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க கிடைக்க போற இன்கம் வந்து அப்படியே டபுள் ஆக போகுது. நீங்க எந்த ஸ்லாட்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க இன்கம். இப்போ நீங்க வந்து 400 ஸ்லாட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது which is the fourth slotல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரான் வேல்யூ வந்து 400 அப்படின்னா நீங்க இங்க வர்ற ஒவ்வொரு நபருக்கும் உங்களுக்கு 400 ட்ரான் கிடைக்க போகுது. ஆனா இதுல இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா அப்ப நான் ஒவ்வொரு ஸ்லாட்டையும் இது பண்ணி திருப்பி புதுசா 3 பேருக்கு ரெஃபர் பண்ணுமா அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். இப்ப நான் 100 ஸ்லாட் 50th ஸ்லாட் பத்தி பேசிட்டேன். இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 100 ஸ்லாட்டுக்கு நான் எப்படி அப்கிரேட் ஆகுறது அப்படின்ற டவுட் இருக்கும். 100 ஸ்லாட்டுக்கு நீங்க எப்படி அப்கிரேட் ஆகலாம்னா இங்க எப்படி ஸ்லாட்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டோட ட்வைஸ் தான் வந்து செகண்ட் ஸ்லாட், இதோட ட்வைஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்லாட். இது எல்லாமே ட்வைஸ் தட் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்லாட். முன்னாடி ஸ்லாட் வேல்யூக்கான ட்வைஸ் தான் வந்து அடுத்த ஸ்லாட். அப்போ நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்போ ஒரு ஸ்லாட்ல நீங்க 2 ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அப்பவே நீங்க அடுத்த ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அப்கிரேட் எப்படி பண்ணணும் அப்படின்றதை நம்ம இப்ப லைவ் டெமோ காமிக்க போறோம். சோ இப்போ நான் வந்து சும்மா தியரிட்டிக்கலா சொல்றேன், வாய் பேச்சுக்கு சொல்றேன். அப்கிரேட் எப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த பை பட்டன்ல நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து 100 ட்ரான் எடுத்துக்கவா கன்ஃபார்மான்னு கேட்கும், நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து எப்படி 100th ஸ்லாட் அதாவது செகண்ட் ஸ்லாட் போறீங்க 50 ஸ்லாட் முடிச்சிட்டு அங்க நீங்க 3 ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க, எப்படி இப்போ வந்து செகண்ட் ஸ்லாட்டை நோக்கி மூவ் ஆக போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் ஸ்லாட்டுக்கு போறோம். செகண்ட் ஸ்லாட்ல யார் வருவா, எப்படி இந்த மெக்கானிசம் நடக்குது அப்படின்னு பார்த்தா 100th ஸ்லாட் நீங்க என்ன பண்றீங்க AB ரெஃபர் பண்ணோனே பக்கத்து ஸ்லாட்டை பை பண்ணி செகண்ட் ஸ்லாட்டுக்கு போயிடுறீங்க. திருப்பி இங்க உங்களுக்கு 3 எம்டி ஸ்பேசஸ் இருக்கு. இங்க யாரெல்லாம் வரப்போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க முன்னாடி ரெஃபர் பண்ண ABC தான் அவரை மோட்டிவேட் பண்ணி நீங்க இங்க கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னா A அப்படின்ற பர்சன் நான் சொன்ன மாதிரி அவர் உடனடியா 3 ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாரு, A1 A2 A3. அவர் இந்த 2 ரெஃபரல் கொடுத்தோடனே அவர் பக்கத்து ஸ்லாட்டை வாங்குவாரு. அவர் பக்கத்து ஸ்லாட்டை வாங்கும்போது இந்த பொசிஷனை அவர் ஆக்குபை பண்ணுவாரு. நீங்க ஆல்ரெடி முன்னாடி ரெஃபர் பண்ண அந்த 3 பேரை தான் அப்கிரேட் பண்ண சொல்லி அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லி அப்கிரேட் பண்ண சொல்லி நீங்க பக்கத்து ஸ்லாட்டுக்கு வர சொல்லணும் அப்படின்றதுதான் பேசிக்ஸ். ஓகே, இப்போ வந்து O3ல இதே மாதிரி தான் நீங்க இங்க 2 பேருக்கு ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து தேர்ட் ஸ்லாட் போயிடலாம் which is of 200 ட்ரான் வேல்யூ. இதுக்கு நீங்க மூவ் ஆயிடலாம். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், இது லைவ்ல போயிட்டு இருக்கு, டவுன் செஷன் நம்ம லாஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து 200 ஸ்லாட் போயிட்டு இருக்கு. 200ல 2 பேருக்கு ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 400 வாங்கிடலாம். சோ எப்பெல்லாம் நீங்க 2 பேருக்கு ஒரு ஸ்லாட்ல ரெஃபர் பண்றீங்களோ நீங்க பக்கத்து ஸ்லாட் பை பண்றதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. இதுதான் வந்து O3யோட பேசிக்ஸ். நான் சொன்ன மாதிரி O3ல நீங்க எத்தனை பேர்த்த ரெஃபர் பண்றீங்க அப்படின்றதுதான். நீங்க நிறைய பேர்த்த இப்ப நீங்க வந்து இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கும், இப்ப நான் 3 ஸ்பேஸ் தான் இருக்கு, 3 பேர்த்த தான் ரெஃபர் பண்ணணுமா? கிடையாது. நீங்க எத்தனை பேர்த்த வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம். நீங்க ஒரு 50 பேர்த்த ரெஃபர் பண்ணீங்களா உங்க இஷ்டம். 50 பேர்த்தையும் நீங்க ரெஃபர் பண்ணும்போது திருப்பி நீங்க வந்து டைரக்ட் சொன்ன மாதிரி நிறைய டைரக்ட் போடும்போது தான் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும். டைரக்ட்னா என்ன அப்படின்னா இதை ஆக்கிபை பண்றவங்க தான் டைரக்ட். இவங்க A1 A2 A3 எல்லாம் உங்க டவுன்லைனோட டவுன்லைன், அதாவது உங்க ரெஃபரலோட ரெஃபரல், இவங்க உங்க டைரக்ட் கிடையாது. டைரக்ட்னா என்ன அப்படின்னா உங்களோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி ஐடி போடுறவங்க தான் வந்து டைரக்ட். நீங்க நிறைய டைரக்ட் போட்டா நிறைய இன்கம் earn பண்ணலாம். ஓகே, சோ வந்து O3 உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம O6 நோக்கி போலாம். ஓகே, சோ O6 சொல்ற மாதிரி 6 ஸ்பேசஸ் இருக்கும் ஒரு ஸ்லாட்ல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயே பேசுவோம், ஒரு பர்சன் என்டர் ஆறாரு ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயே நம்ம பேசுவோம். 6 ஸ்பேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லைன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல 2 ஸ்பேஸ், செகண்ட் லைன்ல வந்து 4 ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, சோ இங்க எப்படி ஃபில் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது பாசிவ் வே ஆஃப் earning. உங்களோட இது மட்டும் கிடையாது, வேற யாரோ உழைக்கிறது கூட உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க, அதாவது A1 A2 A3 சேர்க்கிறப்போயும் இங்க ஃபில் ஆகும்.
அடுத்து உங்களுக்கு மேல உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இல்லையா உங்க அப்ளைன், அவர் ஒர்க் பண்றதுக்கும் இது ஃபுல் ஆகும். உங்களோட பேரலல் டீம் மெம்பர், அதாவது உங்க அப்ளைனுக்கு நீங்க ஒரு லைன்னா மீதி 2 லைன் இருக்கும், அப்பயும் ஃபுல் ஆகும். ஃபோர்த் என்னன்னா இந்த டீமே இல்லாம வேற ஏதாவது டீம் வந்து உங்களுக்கு ஃபில் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த மொத்த இதுல நம்ம வந்து எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு பேசிக் சொல்லிடுறேன். இங்கேயும் இந்த O6 வந்து எந்த மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோஃபில் ஆர் ஸ்பில் ஓவர்ல ஒர்க் ஆகுது. ஆட்டோஃபில் ஸ்பில் ஓவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோஃபில் ஸ்பில் ஓவர் அப்படின்றத நான் ஒரு கேமோட கம்பேர் பண்றேன். என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த கேம் எல்லா இதுலயும். என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோல்டு காயினை டாஸ் பண்ணுவாங்க. கோல்ட் காயினை டாஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல அது போய் உட்காரும். அப்ப நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். O6 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் கிரியேட் பண்ணா அந்த இடத்துல என்ட்ரிஸ் வந்து உட்காரும். அதே மாதிரிதான் அந்த கோல்டு காயினை வந்து நீங்க இங்க என்ட்ரியா எடுத்துக்கலாம். இங்க ஸ்பேஸ் கிரியேட் பண்ண உங்களுக்கு இங்க வந்து என்ட்ரி உட்காரும். சோ நீங்க நிறைய ஸ்பேஸ், நிறைய ஸ்லாட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அப்ப நிறைய என்ட்ரிஸ் வந்து உட்காரும், உங்களுக்கு நிறைய ஏர்னிங் ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து அந்த கேமோட நான் கம்பேர் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு A B C D E F அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது எப்படி ஃபில் ஆக போகுது என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் அந்த 2 சினாரியோ வச்சு நான் சொல்றேன். பட் இங்க நான் வந்து பேசிக்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா A B C D E F அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் இருக்காங்க. இங்க இந்த A பொசிஷன் ஃபில் ஆகும் போது இது வந்து உங்க அப்ளைனுக்கு போகும். இது வந்து உங்க அப்ளைனுக்கு போகும். B பொசிஷன் ஃபில் ஆகும்போது அப்ளைனுக்கு தான் போகும். இந்த CDE ஃபில் ஆகும்போது அது உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வர இன்கம் இது. அடுத்து F ஃபில் ஆகும்போது இது திருப்பி அப்ளைனுக்கு போகும். இந்த ஹோல் ஸ்லாட் வந்து ரீஇன்வெஸ்ட் ஆகும். ரீஇன்வெஸ்ட் ஆகும்னா நான் திருப்பி சான்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே எல்லா ஸ்லாட்ஸுமே ஒரே மாதிரி தான். இந்த எக்ஸ்பிரேஷன் கிடையாது அப்படின்னு நான் சொன்ன விஷயம் வந்து எல்லா ஸ்லாட்ஸ்க்கும் வந்து பொருந்தும். எல்லா ஸ்லாட்ஸ்க்கும் அது வந்து அப்ளிகபிள். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் நான் திருப்பி இந்த பேசிக்ஸ் சொல்லிடுறேன். ABF வந்து அப்ளைன் போகுது, CDE வந்து உங்களுக்கு வருது. இப்ப நம்ம இந்த 2 சினாரியோஸ் பார்க்க போறோம். என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, X வச்சு ஒரு சினாரியோ, Y வச்சு ஒரு சினாரியோ. அதாவது வந்து 2 விதமான ஆட்களை வச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, X அப்படின்ற பர்சன் எடுத்துக்கலாம். X அப்படின்ற பர்சன் யாரு அப்படின்னா ஒரு ஆக்டிவான மெம்பர். அவர் வந்து ரெஃபர் பண்றதுக்கு விரும்புற ஒரு மெம்பர், ஆக்டிவான மெம்பர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 100 ட்ரான் கொடுத்து உள்ள வந்து என்ட்ரி போடுறாரு. 100 ட்ரானுக்கு அவருக்கு என்ன கிடைக்குது? O3ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டும் O6ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டும். இது வந்து O3, இது வந்து O6. ஓகே, சோ அவருக்கு வந்து O3ல ஒரு ஸ்லாட்டும், O3ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டும், O6ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டும் கிடைக்குது. ஓகே, இப்போ X நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டிவான மெம்பர், இவர் ரெஃபர் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேகமா போய் ஒரு 3 பேரை ரெஃபர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். 1 2 3. ஓகே, இப்போ O6 எப்படி ஃபில் ஆக போகுது அப்படின்னா இந்த 1 2 3 இங்க இவர் ரெஃபர் பண்ணும்போதே இங்கேயும் அந்த ஃபில் ஆகும், இங்கேயும் அது ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அதே 1 2 3 வந்து இங்கேயும் O6லயும் அது ஃபில் ஆகும். ஓகேவா? அடுத்து 4 5 6 வந்து அவர் திருப்பி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். திருப்பி அடுத்த செட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ 4 5 6 ஃபில் ஆகும். இங்க நீங்க வர்க் பண்றது O3க்கு மட்டும் லிமிட்டட் கிடையாது. நீங்க வர்க் பண்றதை வச்சு O6க்கும் ஃபில் ஆகி அதுக்கும் உங்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது வந்து O6லயும் உங்களுக்கு ஃபில் ஆகும். நீங்க இங்க O3ல பண்றது O6லயும் இங்க ஃபில் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா X அப்படின்ற பர்சன் வந்து 3 பேரை மட்டும் ரெஃபர் பண்றாரு. அடுத்து கொஞ்சம் டல் ஆயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 பேரை மட்டும் ரெஃபர் பண்ணிருக்காரு. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா இங்கேயும் 3 ஸ்பேஸ் ஃபில் ஆயிடுச்சு அவருக்கு. அடுத்து இந்த 3 ஸ்பேஸ் எப்படி எல்லாம் ஃபில் ஆக போகுது அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். 4 கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அப்ளைன் அப்படின்னா உங்களை டைரக்டா சேர்த்தவர் மட்டும் கிடையாது. அதுக்கு மேல யாரு ஆக்டிவா ஒர்க் பண்றாங்களோ அந்த அப்ளைனை வச்சுதான் நம்ம இங்க பேச போறோம். சோ அவருக்கு ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஓவர்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டுக்கு 3 பேர் கம்பல்சரியா சேர்க்கணும். O3 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய லீடர் அப்படின்னா அவங்க வந்து 3 பேரை மட்டும் சேர்க்க மாட்டாங்க. அவங்க அடுத்தடுத்து சேர்த்துட்டு போவாங்க. சோ அவங்களுக்கு வந்து இங்க 3 பேருக்கு அப்புறம் 4 5 6 இது எல்லாமே வந்து ஓவர்ஃப்ளோ.
இது வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைச்சிருக்கு அதை வச்சு, அவங்களுக்கு அது கிடைக்கதான் போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி O3ல 4, 5, 6 சேர்க்கும் போது சேம் மெக்கானிசம் அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைச்சது. இதை வச்சு உங்களுக்கு எப்படி ஓவர்ஃப்ளோ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4, 5, 6 வந்து உங்க அப்ளைனுக்கு ஒரு ஓவர்ஃப்ளோ. அது வந்து இப்போ நான் இதை வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறேன், 4, 5, 6 வேணும். திருப்பி உங்க அப்ளைன் என்ன பண்றாரு அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 3 பேர்த்த போட ஆரம்பிச்சிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் லெவல்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் லெவல்னு வச்சுக்கோங்க. இங்க ஏபிசி அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இதே ஏபிசி இங்கேயும் வந்து ஃபில் ஆகும். நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்போ உங்க எல்லாத்துக்குமே அந்த எல்லா ஏபிசி எனக்கு தான் வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது எங்க எப்ப போகும் அப்படின்றது வந்து சொல்லவே முடியாது. இது ஒரு ப்ரீசெட் ப்ரோக்ராம் கிடையாது. இவங்க போறது இவங்களுக்கு போகுமா கிடையாது, அப்படி சொல்லவே முடியாது. யார் எங்க எப்படி போகும் அப்படின்னு சொல்றதா சொல்ல முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க அதிகமா ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வரும். அது எப்படி அப்படின்ற ஒரு ப்ரீசெட்டா இது இவங்க பண்றது இவங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனா இந்த இதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் தான் பாக்குறோம். இது நடக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டி தான் பாக்குறோம். ஆனா கண்டிப்பா உங்க அப்ளைன்ல இருந்து உங்களுக்கு வரதான் போகுது ஓவர்ஃப்ளோ, அது உங்க டவுன்லைன்ல இருந்து வரதான் போகுது. ஓகே, இப்போ இவருக்கு வந்து இந்த ஏ வந்து இங்க ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இவருக்கு வந்து அவர் அப்ளை பண்ணதுல இந்த ஏ மட்டும் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ஆல்ரெடி இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டவுன்லைன் சேர்த்திருக்காரு. இந்த டவுன்லைன் ஒர்க் பண்றாரு கரெக்டா. இப்போ 1ன்னு வச்சுக்கலாம், 1.1, 1.2, 1.3 இவரோட 3 பேர் 3 ரெஃபரன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்ககிட்ட இருந்தும் நம்மளுக்கு ஃபில் ஆகும். 1.2 வந்து இங்க உட்காரணும். அதாவது டவுன்லைன்ல இருந்தும் நம்மளுக்கு ஃபில் ஆகும் அப்படின்றது தான் இங்க இருந்து நான் சொல்ல வரேன். டவுன்லைன் பண்ற பிசினஸ்ல இருந்தும் நம்மளுக்கு O6ல ஃபில் ஆகுது. ஓகே, அடுத்து உங்க parallel டீம் மெம்பர், நான் சொன்ன மாதிரி உங்க அப்ளைனுக்கு உங்கள மாதிரியே இன்னும் 2 லைன் இருக்கும். இந்த பர்சன் ரொம்ப சூப்பரா பி அப்படின்ற பர்சன் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 டைரக்ட் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து ஃபில் ஆகும். ஓகேவா. அடுத்து இந்த டீமே இல்லாம வெளியே வேற ஏதோ ஒரு டீம்ல யாரோ ஒருத்தவங்க ஒர்க் பண்றதும் வந்து ஃபில் ஆகும். இதுதான் நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசுனது வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனை பத்தி, ஒர்க்கிங் பர்சனை பத்தி. அதாவது அவர் ரெஃபர் பண்ற ஒரு பர்சனை பத்தி. ரெஃபர் பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸ் இங்க மட்டும் இல்ல O6லயும் வந்து ஃபுல் ஆகும். அதுலயும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. இன்னொன்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இங்க வந்து எந்த ஃபண்டும் சென்ட்ரலைஸ்ட் பண்ணல. அதாவது எதுவுமே வந்து கம்பெனிக்குன்னு போகல, இங்க கம்பெனியே கிடையாது, நீங்க தான் ஓனர். இதுக்கு கம்பெனி எதுவுமே கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணி விட்டாச்சு. அந்த சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே ஓனர் தான். இது வந்து கம்பெனி கிடையாது. இது வந்து அதனாலதான் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஓகேவா. சோ இங்க வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க 100 ட்ரான் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த 100 ட்ரான் எங்க போகுது, உங்களுக்கு ஸ்லாட் கிடைச்சது, இந்த 100 ட்ரான் எங்க போகுது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்ற பர்சன் 100 ட்ரான். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு 100 ட்ரான் கொடுத்து அவர் உள்ள வர்றாரு. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு 50 ட்ரான் தான் கிடைக்குது, மீதி 50 ட்ரான் கிடைக்கல. ஏன் அந்த 50 ட்ரான் எங்க போகுது, ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் அப்படின்ற பர்சனை ரெஃபர் பண்ணீங்கன்னா அவர் இந்த இடத்துல வருவாரு O3ல, உங்களுக்கு இமீடியட்டா 50 ட்ரான் கிடைச்சிரும். ஓகேவா. O6ல அதே மாதிரி இந்த இடத்துல வருவாரு. நான் முன்னாடியே பேசிக்ஸ் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆக்கிபை ஆகுற இது வந்து உங்க அப்ளைனுக்கு போகும். அதாவது அந்த அவரோட 100 ட்ரானுமே எது கம்பெனிக்கு எதுவுமே போகல, இம்மீடியட்டா உங்களுக்கு அதுல ஒரு பார்ட்டும் உங்க அப்ளைனுக்கு ஒரு பார்ட்டும் போயிடுது. எதுவுமே இங்க கம்பெனிக்குன்னு போகல, கம்பெனின்ற ஒரு விஷயமே கிடையாது. இதை வந்து நீங்க நல்லா சரியா புரிஞ்சுக்கோங்க. கம்பெனிக்கு எதுவுமே போகல, அதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இப்ப நம்ம எக்ஸ பத்தி பார்த்துட்டோம், எப்படி எல்லாம் O6 ஃபில் ஆகுது அப்படின்றத பத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்ம Y பத்தி பார்க்க போறோம். அடுத்த பர்சன் வந்து Y வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, Y வந்து ரெஃபர் பண்ண ரெடியா இல்ல. நான் ரெஃபர்லாம் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு இதுல ஒரு இன்கம் வேணும், எனக்கு ஏதாவது பண்ணிதான் எனக்கு இதுல வந்து ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் Y. இப்போ Y என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, Y வந்து அதே மாதிரி 100 ட்ரான் இன்வெஸ்ட் பண்றாரு. அவருக்கு திருப்பி O3ல 50 ட்ரானோட வேல்யூ அந்த ஒரு ஸ்லாட்டும், O6ல 50 ட்ரான் வேல்யூவோட ஒரு ஸ்லாட்டும் அவருக்கு கிடைச்சிடும். ஓகே, இங்க இப்படி கிடைச்சிடும். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க அவர் ரெஃபரே பண்ணல. O3ல அவரோட இன்கம் வந்து 0. சரியா.
நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பாசிவ், நீங்க இங்க ஒர்க் பண்ணலனாலும் உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும்னு சொன்னேன். அந்த இன்கம் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வைன்ற பர்சன் ரெஃபர் பண்ணல, அதனால அவரோட O3 இன்கம் வந்து 0. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா அவர் அப்ளைன் வந்து ஓவர்ஃப்ளோ, அவர் அப்ளைனுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது, அது வந்து ஃபில் ஆகுது. சோ இந்த பர்சனுக்கு டவுன்லைன் இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவர் ரெஃபரே பண்ணிருக்க மாட்டாரு, அவருக்கு கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அதனால அந்த ஓவர்ஃப்ளோக்கு சான்ஸ் இல்லை. ஆனா பேரலா ஒரு டீம் இருக்கு இல்லையா அவர் அப்ளைக்கு, அதுல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதுக்கு அடுத்து வேற ஏதோ டீம்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. சோ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒர்க்கே பண்ணலனாலும் உங்களுக்கு பாசிவ்ல ஒரு இன்கம் கிடைக்கும். ஆனா இதுல நீங்க ரொம்ப இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா O3ல கிடைக்கிற இன்கம் தான் ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் இன்கம். O3 தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆனா இப்ப நீங்க ஒரு பெரிய இன்வெஸ்டரை அப்ரோச் பண்றீங்க, நான் பண்ண மாட்டேன், ஆனா நான் நிறைய ஸ்லாட்ஸ் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா நீங்க கண்டிப்பா O6 அவரை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லலாம். ரெண்டு விதமான ஆட்கள் இருப்பாங்க. கண்டிப்பா நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன், ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க O6 கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆனா உங்களோட மெயின் ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா O3 தான். ஏன்னா O3 தான் உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் இன்கம். இன்ஸ்டன்ட் கிரெடிட் கிடைக்கும். உங்க ஒர்க்குக்கு இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கணும்னா நீங்க வந்து O3 தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த பிசினஸ் நான் எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? 100 ட்ரான் போட்டு தான் ஆரம்பிக்கணுமா? 100 ட்ரான் இருந்தா ஆரம்பிச்சிடலாமா? 100 ட்ரான் இருந்தா நீங்க தாராளமா ஆரம்பிச்சிடலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் 100 ட்ரான். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை ஸ்லாட்ஸ் வாங்கினாலும் அது உங்க விருப்பம். எத்தனை ஸ்லாட்ல ஆரம்பிக்கலாம். நான் முதல்ல வந்து 8 ஸ்லாட் வரைக்கும் வாங்கிக்கிறேன், O3லயும் O6லயும் 8 ஸ்லாட் வரைக்கும் வாங்கிக்கிறேன், தாராளமா வாங்கிக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லாட் அப்கிரேட் பண்ணி போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு இன்கம். நீங்க நிறைய ஸ்லாட்ஸ் வாங்குவாங்க, உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 2 டைப் ஆஃப் ஏர்னிங் பார்த்திருக்கோம். நான் முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஏர்னிங் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு O3 மேட்ரிக்ஸ்ல நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்திருக்கோம், O6 மேட்ரிக்ஸ்ல நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்திருக்கோம். இப்போ தேர்ட் டைப் ஆஃப் இன்கம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கிரேடேஷன் இன்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்கிரேடேஷன் என்ன அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எப்போ ஒரு ஸ்லாட்ல 2 ஆள் ஃபில் ஆகுறாங்களோ பக்கத்து ஸ்லாட்டுக்கு நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம், அதாவது பக்கத்து ஸ்லாட்டுக்கு நீங்க போய்க்கலாம். சோ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க கம்பல்சரியா ஒவ்வொரு ஸ்லாட்டா தான் நான் வாங்கணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்க பிசினஸ் குள்ள வரும்போதே உங்களுக்கு எத்தனை ஸ்லாட் பிடிச்சிருக்கோ அத்தனை ஸ்லாட்டையும் நீங்க வாங்கிக்கலாம், அது உங்க இஷ்டம். நான் திருப்பி என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க நிறைய ஸ்லாட் வாங்குவாங்க, உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும். ஓகே, சோ அப்கிரேடேஷன் இன்கம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 ஆள சேர்ந்தோடனே இது வந்து அப்கிரேடேஷன், இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் இன்கம், இது வந்து அப்கிரேடேஷன் இன்கம். சோ இப்போ 2 ஆள சேர்ந்தோடனே நீங்க அப்கிரேட் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து ABC அப்படிங்கிற 3 ரெஃபரன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. திருப்பி A வந்து நான் சொன்ன மாதிரி A1 A2 A3 வந்து ரெஃபர் பண்ணிருக்காரு. திருப்பி A1 A2 இது பண்ணோடனே அவரு பக்கத்து ஸ்லாட் வராரு இல்லையா, அந்த பக்கத்து ஸ்லாட் வரதுக்கு அவர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு? 100 ட்ரான். இந்த 100 ட்ரானுமே ஆக்டிவ் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அந்த 100 ட்ரானுமே உங்களுக்கு தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 400வது ட்ரானுக்கு ஏ அப்கிரேட் பண்றாரு அப்படின்னா அந்த மொத்த 400 ட்ரானுமே உங்களுக்கு தான். உங்க டவுன்லைன் அதை அப்கிரேட் பண்றாருன்னா மொத்த 400 ட்ரானுமே உங்களுக்கு தான், வேற யாரும். பட் பாசிவ்ல வந்து இப்படி நம்ம சொல்லவே முடியாது. இந்த அப்கிரேடேஷன் இன்கம் வந்து நமக்கு எப்படி வேணா ரேண்டமா ஆட்டோ ஃபில் ஆகும். அதுக்கு தான் வந்து நம்ம நிறைய ஸ்பேஸ் கிரியேட் பண்ண சொல்லி திருப்பியும் ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஓகே, சோ இப்போ இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்போ 3 டைப் ஆஃப் ஏர்னிங் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த பிசினஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பிசினஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போனும், ஸ்மார்ட் போன்ல DR பாக்கெட் அப்படின்ற ஒரு ஆப்பும் கொஞ்சம் ட்ரான் காயின்ஸும் தேவை. ட்ரான் காயின் நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். இப்போ DR பாக்கெட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், DR பாக்கெட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், சிஸ்டம்ல என்கிட்ட போன் ஸ்மார்ட் போன் இல்ல, நான் வந்து லேப்டாப் வச்சிருக்கேன், அதுல பண்ணலாமா, அதுல ஏதாவது வே இருக்கா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். இதை எல்லாத்த பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ஜெகன் பண்றாரு. So hello everyone. So screen எல்லாருக்குமே தெளிவா தெரியுதுல சார், லாஸ்ட்ல உங்களுக்கு எல்லாருமே தெரியுதுல சார். ஸோ இந்த ஐடி போடுற விஷயத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த செஷனோட அல்டிமேட் கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டவுட்ஸ் சொல்லி கூட இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தாலுமே எல்லாத்தையுமே பக்காவாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சார். ஸோ எல்லாரும் ஓகே சார், கிளியரா இருக்கிற வாய்ஸ் எல்லாமே பக்கா தான் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார், நம்ம யூஸ் பண்ற ஆப் DR பாக்கெட் சார். ஸ்கிரீன்ல தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பிளே ஸ்டோர்ல அப்படியே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கிடைச்சிடும். ஸோ நிறைய ஆப்ல கிடையாது, சிம்பிள் அந்த நேம் போட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆப் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க டவுன்லைன் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுங்க.
ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோட இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து காட்டும் சார். கிரியேட் நியூ அக்கௌண்ட், இம்போர்ட் யூ அக்கௌண்ட் அப்படின்னு காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம். ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணுறோம். கிரியேட் நியூ அக்கௌண்ட் பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஐ அக்ரி அப்படின்ற பட்டன் இருக்கும். மேலே அந்த கிளிக் டு ஷோ பார்த்தீங்களா, அந்த கிளிக் டு ஷோங்கிறது உங்க 12 வார்த்தை கிளிக் பண்ணால் அந்த 12 வார்த்தை வரும். ஸோ நிறைய பேர் இந்த ட்ரஸ்ட் வாலெட், ட்ரான் வாலெட்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 12 வார்த்தைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் இன்கேஸ் மிஸ் ஆயிடுச்சு, இல்லை நீங்களே நியூ மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இந்த 12 வார்த்தை இருந்தால் மட்டும்தான் உங்களால இந்த வேலெட்டை அப்படியே அந்த மொபைலுக்கு எக்ஸீட் பண்ணி இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 12 வார்த்தையோட முக்கியத்துவம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு மொபைல்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. அந்த மொபைல் மிஸ் ஆகிற டைம்ல உள்ள ஆப் அன்இன்ஸ்டால் ஆகிற டைம் நீங்க அதை தேடுவீங்க. அப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு, அந்த 12 பாஸ்வேர்டு அது வேற, பாஸ்வேர்டு பின் டிஜிட் அது வேற. இந்த 12 வார்த்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க இந்த வேலெட்டை அப்படியே வேற மொபைல் இம்போர்ட் பண்றது. புரியுதுங்களா? அதுக்கு நம்ம இந்த 12 வார்த்தை மட்டும் இருந்தா போதும், வேற எந்த ஒரு ஓடிபியோ எதுவுமே கேட்காது. இந்த 12 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார். ஸோ நீங்க ஆப் கிரியேட் பண்ண டைம்ல இந்த 12 வார்த்தையை ரொம்ப பத்திரமா பர்சனல் ஏரியாவோ எல்லா இடத்துலையும் பேக்கப் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ 12 வார்த்தை எழுதி வச்சிட்டீங்க. எழுதி வச்சதுக்கு அப்புறம் சார் கிளியர் தான் சார், இது வரைக்கும் கிளியர் தான் சார். எழுதி வச்சதுக்கு அப்புறம் ஐ அக்ரின்னு ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டன் இல்ல சார், நம்ம வந்து உங்க டவுன்லைனா நீங்க ஆப்பை கிரியேட் பண்றப்பவே எழுதி வச்சுக்கோங்க. மிஸ் ஆகிற டைம் எழுதக்கூடாது, எழுதி வச்சுக்கணும். மொபைல் மிஸ் ஆச்சு இல்ல புது மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த புது மொபைல டவுன்லோட் பண்ணிட்டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுக்கக்கூடாது. இம்போர்ட் யுவர் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இம்போர்ட் யுவர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த 12 வார்த்தையை கேட்பாங்க. அந்த 12 வார்த்தை டிபேட் ஃபாலோ எம்ஆர் இது வந்து ஒரு டம்மி வாலெட். சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்கான எடுத்து இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 12 வார்த்தை வரும் சார். சரிங்களா? ஸோ அந்த இம்போர்ட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க 12 வார்த்தை அப்படியே நீங்க அந்த புது மொபைல் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு ட்ரான் வச்சிருந்தாலும் எல்லாமே வேஸ்ட் தான். அது யாருமே அக்சஸ் பண்ண முடியாம தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஐ அக்ரின்ற பட்டன் பிரஸ் பண்ணி கிரியேட் கொடுத்துரும். ஸோ கிரியேட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா என்டர் யுவர் பின் கேட்கும். இது எதுக்கு அப்படின்னா அந்த கூகுள் பே, ஃபோன் பேல யூஸ் பண்ணிருப்பீங்களா, உள்ள போறப்போ ஒரு பின் கேட்கும் தெரியுமா? ஸோ அது மாதிரி சும்மா உங்க ஆப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு பின் வரும். இந்த பின்னை நீங்க ஃபியூச்சர்ல மாத்திக்கலாம். ஸோ ஒரு 6 டிஜிட்ல ஒரு பின் வந்து செட் பண்ணணும். அந்த செட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி மறுபடியும் கேட்பாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஸோ ஓகே சார், கிளியர் தான் சொன்னதான். ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க மெயின் பேஜ் வந்துட்டீங்க சார். உங்க வேலெட்டோட உங்க ரெஃபரலோட இப்படிதான் இருக்கும். ஓப்பன் பண்ணோம்னா மெயின் பேஜ் வந்துட்டீங்க. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணி, இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் 2 விதமான பீப்புள் இருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ட்ரான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைம்ல இருக்கும். வேற வேலெட்ல வச்சிருப்பாங்க ஒரு சில பேர். கரெக்டுங்களா? அவங்க வந்து டிஆப்க்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஐடி போடணும். இன்னொரு பேர் ட்ரானே இருக்காது, நியூவா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரான் நம்ம வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி 2 விதமான கேட்டகரி இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரான் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, வேற ஏதாவது வேலெட்டை வச்சுட்டு இப்போ டிஎஃப்ல மாத்துறது. அதுக்கு எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரான் வேலெட் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேலெட்டோட ரிசீவ் அட்ரஸ் எடுத்துக்கணும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த மெயின் பேஜ்ல டிஆர்எக்ஸ் இருக்காங்க. ஒரு சில மொபைல்ல மேல இருக்கும், ஒரு சில மொபைல் கீழே இருக்கும். ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டிஆர்எக்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட் ரிசீவ் அப்படின்னு 2 விஷயம் காட்டும். சரிங்களா சார்? அதுல வந்து ரிசீவ் கொடுக்கணும். ஸோ ரிசீவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஐடி டிஸ்பிளே ஆகும். அந்த ஐடி எப்படி நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னா, கீழே ஷேர் காப்பின்னு 2 பட்டன் இருக்கு தெரியுங்களா? ஸோ அந்த காப்பின்ற பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க கிளிப் போர்டுக்கு அந்த அட்ரஸ் காப்பி ஆகும். சார் இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர் தானே? புரியுதுல்ல சார்? ஓகே சார். ஸோ அதை காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட சும்மா சார் மொபைல் சைலண்ட் கொடுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ உங்களோட இன்னொரு வேலெட்ல யார் ட்ரான் வச்சிருப்பாங்களோ அந்த வேலெட் ஓப்பன் பண்ணிட்டு அதுல சென்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரான் வேலெட் எடுத்திருக்கேன். இதுல எந்த வேலெட்னாலும் வச்சிருப்பாங்க. ஸோ அதில் சென்ட் கொடுத்துட்டு அந்த ட்ரான் வேலெட்ல பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி எவ்வளோன்ற மென்ஷன் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அந்த குவான்டிட்டி மென்ஷன் பண்ணிட்டு நீங்க காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா டிஆர்கோட அட்ரஸ் இப்போ நம்ம காப்பி பண்ணணும் கிளிக் போடல, அதை அப்படியே நம்ம பேஸ்ட் பண்றோம் சார். பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கேட்டு சென்ட் ஆயிடும். ஸோ அந்த எல்லாமே ட்ரான் வேலெட் ப்ராசஸ். ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்கும். அப்படியே உங்களோட ட்ரான் வேலெட்ல இருந்து டிஆர் பாக்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்காது, கரெக்டுங்களா? ட்ரான் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அட்ரஸ் காப்பி பண்ணணும்ல, இதில் நம்ம ஒரு அட்ரஸ் காப்பி பண்ணணும், கரெக்டுங்களா? இந்த அட்ரஸ் என்ன பண்ணணும்னா உங்க அப்ளைன் காமிச்சிட்டு அன்னைக்கு ட்ரானோட ரேட் எவ்வளோ, அது எவ்வளோ பிளான் என்னன்றது கேட்டு அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் ட்ரான். ஸோ 2 விதமான கேட்டகரி பீப்புளுக்கும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஐடி போகிற ப்ராசஸ் சார். ஸோ இது வரைக்கும் ஓகே தான் சார்? எந்த டவுட் இல்லை யாருக்கும்? கிளியரா சார்? ஓகே, இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே சார், இப்போ வந்து ட்ரான் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க அப்ளைன்ட் வந்து ரெஃபரல் லிங்க் அப்படின்னு சொல்ற அந்த லிங்க்கை நம்ம வாங்கணும் சார். ஸோ உங்க அப்ளைன்ட் வந்து அந்த ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணிட்டு
உங்க டிஆர் பாக்கெட்ல அந்த சென்டர்ல ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 4 ஸ்கொயர் மாதிரி. அந்த குட்டி பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா மேல அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணணும். உங்க யூஆர்எல் என்டர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த இடத்துல அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு கீபோர்டுல டிக் பட்டன் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா தனியா ஆப்ல எந்த பட்டன் இருக்காது. கீபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிக் பட்டன். ஒரு சில மொபைல்ல டன் இருக்கும், ஒரு சில மொபைல் நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு டிக் இல்லை அப்படின்றத பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. ஒரு மொபைல்ல என்னென்ன காட்டுதோ அதை அப்படியே பிரஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு சில ஐபோன்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்ன மொபைல்ல எப்படி இது வந்து என்ன பிளஸ் அப்படின்னா இது நம்ம ஐபோன்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சப்போர்ட் தான். ஸோ அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த டிக் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைட்டுக்குள்ள ரீடைரக்ட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்க அப்ளைனோட ஐடி ஆட்டோமேட்டிக்காவே எங்க டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் கிளியர் தான் சார். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு இடையில நிப்பாட்டி கூட கேட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நோ அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்றோம் சார். பிரஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 ட்ரான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அந்த கன்ஃபர்ம் பட்டன் பிரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க ஐடிக்குள்ள உங்களை ரீடைரக்ட் பண்ணிடும். அங்க அந்த ஒரு ஐடி போட்டு ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இப்போ நீங்க ஐடி போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 5 டிஜிட் தான் காட்டும். ஸோ அந்த நம்பர் தான் உங்களோட ஐடி நம்பர். ஸோ இன் ஃபியூச்சர் நீங்க உங்களோட டவுன்லைனுக்கு எப்படி நம்ம உங்க ரெஃபரல் லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அஃபிலியேட் லிங்க் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா சார். அந்த அஃபிலியேட் லிங்க் பாக்ஸ் தான் உங்களுடைய லிங்க், அஃபிலியேட் லிங்க். அந்த லிங்க் நீங்க அப்படியே காப்பி பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல உங்க டவுன்லைன் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களே ஐடி போடுறாங்க. ஸோ இது வந்து ஐடி போடுற ப்ராசஸ் இதுதான் சார். இப்போ ஸ்லாட்ஸ் எப்படி அப்கிரேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐடி போட்டாச்சு, ஸ்லாட் அப்கிரேட் பண்றது தனியாக ட்ரான் வாங்கணும். ஸோ நீங்க அதுக்கு சேர்த்து ட்ரான் வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ட்ரான் எப்படி ஐடி எப்படி போடுறது அப்படின்னா ஓகே, இப்போ ஐடி போட்டுக்கலாம். ஐடி போட்டோடனே உங்க ஆப் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்க மறுபடியும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக உள்ள வருது அப்படின்ற விஷயத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது எப்படின்றது கேப்ல சொல்லி பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்க சார். உங்க பின் கேட்கும். அந்த பின் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்க உங்க அப்ளைன்ல இருந்து ஒரு லிங்க் வாங்கிருப்பீங்கல்ல. ஸோ அப்ளைன் லிங்கோ சரி எந்த லிங்கும் சரி அந்த லிங்க் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அது அந்த OS.tron.live வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா சார்? ஏன்னா அந்த HTTPS டைப் பண்றதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ரெஃபரல் லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ OS.tron.live வரைக்கும் வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா டிக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ டிஸ்பிளே தெரியும் பார்த்தீங்களா, HTTPS ஒரு செமிகோலன் 2 OS.tron.live இது மட்டும் தான் இருக்கணும். ஸோ மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா அதே மாதிரி டிக் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல லாகின் ஜாயின் ரெண்டுமே இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஐடி போட்டோம் கட்டுங்களா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் லாகின் ஐடி என்ட்ரு ஐடி பிளஸ் இந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ இதில் நீங்கள் ஸ்லாட்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா உங்க ஐடி கூட தான் நீங்கள் போகணும். உங்க ஐடி நீங்கள் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணி போக தேவையில்ல. ஆட்டோமேட்டிக் லாகின் அப்படின்ற பட்டன் இருக்குங்க. அந்த டெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்க மாதிரி ஓகே அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கேட்கும். உள்ள உங்க சைட்குள்ள வந்துடும். சரிங்களா சார்? இப்படி தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லாகின் பண்ணணும். ஸோ ஸ்லாட் எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்லாட் வாங்கிருக்கீங்க கட்டுங்களா. 4 ஸ்லாட் அடி பிளாக்ல இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு சார்? எல்லாம் தெரியுதா சார்? ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 5வது ஸ்லாட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அது எந்த ஸ்லாட்டாலும் சரி அந்த ஸ்லாட்டோட வேல்யூ வச்சு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அந்த கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா பை ஆயிரும். ஆனால் உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியாது. அது எப்படி வியூ பண்ணோம்னா மேலே ஒரு 3 டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா சார், இன்டூ மார்க் பக்கத்தில். அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த சென்டர் பட்டன். அது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு அது அப்டேட் ஆகி பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ நீங்க உடனே பார்த்துக்கலாம். சரிங்களா சார்? ஸோ ஐடி போடுறது பார்த்துருக்கோம், ஸ்லாட் அப்டேட் பண்ணுறது 2 விஷயம் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா சார்? கிளியர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஃபைன். சரி, இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஐடி போடுறப்போ அந்த 12 வார்த்தையை நோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ஐடி போடுறதுக்கு அந்த வார்த்தையை எப்படி மறுபடியும் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்க ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3வது பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3வது பட்டனை பிரஸ் பண்ணணும். பிரேஸ் அண்ட் பிரைவேட் கீ அப்படின்னு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ எல்லா மொபைலும் இதே தான் இருக்கும். அந்த பிரேஸ் அண்ட் பிரைவேட் கீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பின் கேட்கும். நீங்க எப்படி டிஆர் பாக்கெட் கிரியேட் பண்றப்போ ஒரு பின் போட்டிருப்பீங்களா, அந்த பின்னை மறுபடியும் என்டர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து உங்களோட அந்த வார்த்தை என்னன்றதை காமிச்சிடும். ஸோ நீங்க கிரியேட் பண்றப்போ நீங்க வந்து எழுதல அப்படின்னா கூட நீங்க இப்போ கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்க பேக்கப் எல்லாம் கூட வச்சிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அந்த 12 வேர்ட்ஸை பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்க மெயில் அக்கௌண்ட் ஏன்னா எனக்கு பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா மெயிலில் சேவ் பண்ணுறது பெஸ்ட் சார். வாட்ஸ்அப்னு உங்க மெயில் வந்து மெசேஜ் டெலீட் பண்ணியிருப்பீங்க, சேட் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு பர்சனல் டைரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்க கையால் எழுதி வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். ப்ளஸ் உங்க மெயிலில் பேக்கப் பண்ணி வச்சுக்கிறது அது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், யாரும் அதை டெலீட் பண்ண போறது இல்லை. ஸோ 2 விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா இந்த சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம சிம்பிளா நீங்க குரோம் ஓப்பன் பண்ணி அதை எப்படி பண்ணணும் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கு.
அது என்ன அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைலா பார்க்கலாம். ஸோ 1 மினிட் சார், அதோட செட்டப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திருப்பி வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா லிசன் பண்ணிக்கோங்க சார். நம்ம வந்து கூகுள் குரோம் தான் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஒரு குரோமோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அதனால கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுறோம். கூகுள் குரோம்ல ட்ரான்லிங்க் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சர்ச் பண்ணுறோம் சார். இப்போ எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க, எந்த எக்ஸ்டென்ஷனும் இன்ஸ்டால் பண்ணல. ஃப்ரெஷ்ஷாக கூகுள் குரோம் பேஜ் வந்து என்னோட கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்லிங்க் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன் சார். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் லிங்க் என்ன, ட்ரான்லிங்க் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன லிங்க் வருதோ அதை அப்படியே கிளிக் பண்ணிருங்க. அதில் ஆட் டு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் வச்சு பார்த்தீங்களா சார்? கிளியர் தான், நான் சொல்றது புரியுதா இருக்கும். ஸோ அந்த ஆட் டு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அது உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு குரோமுக்கு ஆட் ஆயிடும். இப்போ என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா, டாப்ல ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாஸ்க்கு அடுத்து ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க புதுசாக இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும் சார். ஸோ அந்த பட்டன் அப்படி சும்மா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அந்த பேனல்ல நீங்க புதுசா ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். இது ஆக்சுவலா ஒரு வேலட் கிரியேட் பண்ற மாதிரி தான் சார். இப்போ எப்படி நம்ம ட்ரான் வேலட் எல்லாம் கிரியேட் பண்ணோம், அதே மாதிரி இது வந்து பிசிக்குன்னு ஒரு வேலட், கம்ப்யூட்டருக்கு தனியா இருக்கிற ஒரு வேலட், அதை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ ஒரு பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் பண்ணணும் சார். அது பாத்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக்கா இருக்கும், நம்பர்ஸ் லெட்டர்ஸ் ரெண்டுமே கலந்து இருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 8 டிஜிட்ஸ் இருக்கும் சார். அந்த மாதிரி 2 கான்ஃபிகரேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம். அது செட் பண்றோம்னா சிம்பிளா செட் சார். கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். ஓகே சார், இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். இதுல என்ன பண்ணுவோம்னா சும்மா நம்ம என்ன இதை வியூ மட்டும் தான் பண்ணி பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? சிஸ்டம்ல நம்ம ஒர்க் பண்ண போறது கிடையாது. சும்மா ஐடிஸை வியூ பண்ணி பார்க்க போறோம். அதனால சும்மா டம்மியா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கிரியேட் வேலட் மட்டும் கொடுத்துட்டு உள்ள போறோம். கிரியேட் வேலட் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறோம். உள்ள போயிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு சும்மா ஒரு டம்மியா ஒரு நேம் சார். இது வந்து சும்மா நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம், எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டம்மியா உங்க நேம் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்தோம் அப்படின்னா உள்ள போயிடும். ஓகே, நேம் கொடுத்துட்டு உள்ள போனதுக்கப்புறம் இந்த ரெக்கவரி ஃப்ரேஸ் வந்து இப்போ மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சார். உங்கள் பிசியில் என்ன வருதோ அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் பேஜில் இது நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டும். ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சார் சார். ஸோ ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த 12 வார்த்தையுமே நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ட்ரஸ்ட் வேலட்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க சார். நிறைய வேலட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த 12 வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்பாங்க. டி ஆப்ல கேட்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ இந்த 12 வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம வேலட்குள்ளே போயிடும் சார். இந்த வேலட்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் ஏன் நம்ம ட்ரான்லிங்க் ப்ரோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இது வந்து அவங்க ஜஸ்டின் சார் அவருடைய ரெக்கமெண்டேஷன் படி அவங்களோட ப்ரிஃபர் பண்ணால் ஸ்பீடாக இருக்கும் சிஸ்டமில் பார்க்கறதுக்கு அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் இருந்தனால நம்ம இந்த ட்ரான்லிங்க் ப்ரோ எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்தாலும் கூட இந்த ட்ரான்லிங்க் எக்ஸ்டென்ஷன் நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே பக்கா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே சிஸ்டம் நம்ம அந்த 12 வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ பாத்தீங்களா, ஒரு வேலட் சென்ட் ரிசீவ் சார், சென்ட் ரிசீவ் ரெண்டுமே ஒரு வேலட்டோட அவுட்லுக் வந்து பாத்தீங்களா, மொபைல் எப்படி ஒரு வேலட் இருக்குமோ அதே மாதிரி சென்ட் ரிசீவ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ இதுல பவர் சார் இப்போ மேலே முடிஞ்சு இப்போ நியூவா ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நியூவா ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு OS.tron.live அவ்வளோ சார். எல்லாம் OS.tron. நம்ம சிஸ்டம் நம்ம லிங்க்கை அப்படியே அந்த காப்பி கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. OS.tron.live அப்படின்னு நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணுற டைம்ல ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எல்லா சிஸ்டம்லையும் போகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நீங்க எந்த ஐடி வியூ பண்ணி பார்க்கணுமோ அது வந்து லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஐடி நீங்க வியூ பண்ணி பார்க்கணுமோ அந்த ஐடி நம்பரை மட்டும் சிம்பிளாக அதை நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஐடி உங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ டம்மியா சும்மா நான் ஒன்றும் நம்பர் ஐடி வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் அந்த எக்ஸ்டென்ஷன் அவ்வளோதான் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகுது ஆட்டோமேட்டிக்காக, பார்த்தீங்களா, சிம்பிள் அவ்வளோதான். ஸோ எந்த ஐடி வேணால் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே ப்ராசஸ்லாம் நீங்கள் உங்களோட பிசிலையும் உங்கள் கம்ப்யூட்டர்லையும் இதே ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ
ஸோ இப்போ மறுபடியும் இந்த டேப் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண டைம்ல நீங்க இப்போ உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் ஆகாத மாதிரி கட்டும். ஸோ நம்ம எப்படி அந்த எக்ஸ்டென்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுமோ மறுபடியும் அதே எக்ஸ்டென்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி நீங்க ஒரு பாஸ்வேர்ட் போட்டீங்களா, நம்ம இந்த வேலட் கிரியேட் பண்றப்போ பிசில கிரியேட் பண்றப்போ ஒரு பாஸ்வேர்ட் போட்டோம், அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் என்டர் பண்ணீங்கன்னா மறுபடியும் உள்ள உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வேலட் யூஸ் பண்ற மாதிரி பிசிக்கு ஒரு வேலட் இருக்கு, ஓப்பன் பண்ணி பாத்துங்க. ஸோ நம்ம ஐடி போடுறது, ஸ்லாட் அப்டேட் பண்றது, ஃப்ரேஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி 4 விஷயம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பிசில எப்படி ஓப்பன் பண்றது. ஸோ ஃபர்தரா நம்ம ஐ இன்வைட் Akshay sir to continue with the session. Akshay will take over the session. Yeah. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்கும், எப்படி ஐடி போடுறது, எப்படி சிஸ்டம்ல யூஸ் பண்றது, போன்ல யூஸ் பண்றதுலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரான் காயின் தேவை, ஸ்மார்ட் போன் தேவை, இது ரெண்டும் தான் நமக்கு தேவை. ஸோ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அதெல்லாம் வந்து உங்க இஷ்டம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை என்னன்னா ட்ரான் காயின். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், ட்ரான் காயின் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து இது அது வந்து உங்க அப்ளைன் கிட்ட உங்களுக்கு வாங்க கஷ்டமா இருக்கும் பட்சத்தில் உங்க அப்ளைன் கிட்ட நீங்க காசு கொடுத்து உங்க வேலட் அட்ரஸ்ல ரிசீவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்க இல்லையா, அந்த ரிசீவ் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு இந்த அட்ரஸ் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்க ட்ரான் காயினை வாங்கி கொடுத்துருவாங்க. இல்ல நானே வாங்கிப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ஸ் இருக்கு. அது நம்ம எப்படி வாங்க போறோம் அப்படின்றது நான் சும்மா பண்ணி காமிக்க போறது இல்ல, உங்களுக்கு ப்ராசஸ் சொல்றேன், அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே இப்ப டவுட், ஓகே நான் ட்ரானா சம்பாதிச்சிட்டேன், இதை காசா மாத்தலாமா, எனக்கு என்ன இப்ப ட்ரான் வச்சு நான் என்ன பண்ண போறது, எனக்கு இமீடியட்டா காசா வேணும் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் இதான் வந்து மேஜர் டவுட்டே. சரி ட்ரான வச்சிருக்கேன் எனக்கு காசாலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா லேண்டா வாங்காதீங்க, லேண்ட் வாங்குனீங்கன்னா அதை நீங்க விற்கிறதுக்கு வந்து கஷ்டப்படணும், உங்களுக்கு இம்மீடியட்டா அமௌண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. சோ கோல்டு தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க கோல்டு வந்து நீங்க எப்ப வேணா நினைச்சப்பெல்லாம் பணமா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சில இன்னொரு கிரிப்டோ கரன்சியை ப்ரொமோட் பண்ற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்ட போய் நீங்க நைட் ஒரு 2 மணி 3 மணிக்கு போய் பணமாக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த கிரிப்டோ கரன்சியை 24/7 365 டேஸும் நீங்க பணமா மாத்திக்கலாம். எப்படி மாத்த போறீங்க அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது நான் எதையுமே ப்ராசஸ் பண்ணி காமிக்கல, ஆனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி நான் ஒரு ஸ்கீமேட்டிக் இது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க ஜியோடஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோடஸ்ல நீங்க வந்து லாகின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது வாங்குறதுக்கு முன்னாடியோ விற்கிறதுக்கு முன்னாடியோ ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து நீங்க ஜியோடஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோடஸ் நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க லாகின் பண்ணிக்கணும். உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் இருக்கணும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுல என்னெல்லாம் கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நேம், போன் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். இதை தாண்டி வந்து என்ன கேட்கும் அப்படின்னா கேஒய்சி கேட்கும். வெரிஃபிகேஷனுக்காக கேஒய்சி கேட்கும். என்னெல்லாம் கேட்கும் அப்படின்னா உங்க பேன் கார்டு மஸ்ட். உங்களுக்கு பேன் கார்டு வந்து மஸ்ட் ஜியோடஸ்ல லாகின் பண்றதுக்கு. அந்த பேன் கார்டை நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல லிங்க் பண்ணிருக்கணும், அதுவும் மஸ்ட். ஓகேவா? இதை தாண்டி ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, அந்த மாதிரி வேற என்ன அட்ரஸ், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர்ஸ் கார்டு அந்த மாதிரியும் கேட்கும். இப்போ வேற கண்ட்ரில இருந்து அதை லாகின் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி கேட்கும். இது வந்து இங்க மட்டும்தான் கிடையாது, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ஸ் இருக்கு. இங்க நம்ம இந்தியால ஜியோடஸ் வந்து பெஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம ஜியோடஸ் வச்சு பாக்குறோம். ஓகே, இப்போ நீங்க சைன் அப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அது வெரிஃபை ஆகும். உங்க கேஒய்சியை வெரிஃபை பண்ணும். உங்க பேங்க்ல கொடுத்திருக்க பேனும் இதுவும் ஒண்ணா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணும். இந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் ஆயிடும். இப்போ வந்து ஒரு ஐடி எக்ஸாம்பிளுக்கு வந்து போடுறோம் உள்ள. ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஐடி தான் போடுறோம். ஏன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி டைம் ஆகும். ஓகே, இவங்க லாகின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ட்ரான்ல பிட்டாரண்ட் டோக்கன் நம்மளுக்கு கிடைக்கும். 11th of every month வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா பிட்டாரண்ட் டோக்கன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரானும் பிட்காயினும் சேர்ந்து ஒரு டோக்கன் வச்சிருக்காங்க. டோக்கன் அப்படின்னா அது ஒரு கிரிப்டோ கரன்சி தான். நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பிட்டாரண்ட் கூப்பன் அப்படின்றது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி தான். என்ன பண்றாங்க அப்படின்னா
இருக்கிறதுலே வேர்ல்ட்ல அதிகமான ட்ரான் யாரு ஓன் பண்றாங்க அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு ஒவ்வொரு 11th of each வந்து கிஃப்ட் பண்றாங்க. நீங்க நிறைய ட்ரான் ஓன் பண்ணீங்கன்னா அந்த BitTorrent கூப்பன் வந்து உங்களுக்கு கூட கிடைக்கலாம். சோ அது வந்து ஒண்ணு பண்றாங்க. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அதை வந்து நீங்க அதாவது டெபாசிட் பண்ணி அதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நிறைய வேலட்ல இருக்கு, டிஆர் பாக்கெட்ல இல்ல. அது பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலட், ட்ரான் வேலட்ல எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஒரு ஆப்ஷன். ஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த காயின் நீங்க ஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸ்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு நீங்க எடுக்க முடியாது. மினிமம் வந்து 3 days அதை நீங்க எடுக்க முடியாது, அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். அந்த ட்ரான் காயினை நீங்க திருப்பி எடுக்க முடியாது. 3 days அப்புறம் உங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். அந்த இதை அப்படியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு வேலட்டை பொறுத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தராங்க. அந்த ஸ்டேக்கிங்கும் நீங்க பண்ணிக்கலாம். அந்த ட்ரான் ஃபீச்சர்ஸ்ல இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்லும் போது இதை சொல்லணும்னு நினைச்சேன். சோ இப்போ நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து இப்போ நீங்க எப்படி ட்ரான் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து நீங்க இதுல லிங்க் பண்ணிருப்பீங்க. இந்த பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க லிங்க் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ட்ரான் வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து 2.750 இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ் இல்ல, ஒரு மினிட்ல ரிஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா வேற ரேட்ல இருக்கும். மினிட் டு மினிட் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸ்டேபிள் கிடையவே கிடையாது. அந்த மினிட்ல உங்களுக்கு எவ்வளவு நீங்க இருக்கு அதை வச்சுதான் நீங்க வாங்க முடியும். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட் இதுல லிங்க் பண்ணிருப்பீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போயிட்டு ஜியோடெஸ் உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு இன்ஸ்டன்டா பண்ணிடணும். உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஜியோடெஸ்க்கு அமௌண்ட் கிரெடிட் பண்ணிடணும். ஓகேவா? இன்ஸ்டன்ட் டெபாசிட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். இந்த இதெல்லாம் நீங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் நம்பர் தருவாங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போய் இந்த மாதிரி அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் போட்டு அமௌண்ட் நீங்க கிரெடிட் பண்ணிடணும். நீங்க அந்த கிரெடிட் அது ஓகே ஆன உடனே இங்க வந்து கிரெடிட் ஆயிடும். சில பேங்க்ல இமீடியட்டாவே கிரெடிட் ஆயிடுது. சில பேங்க்ல வந்து ஒரு 1 hour 1.5 hours ப்ராசஸிங் டைம் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, சோ இப்போ இது வந்து இதுல வந்து அந்த அமௌண்ட் வந்துடும். நீங்க கிரெடிட் பண்ண அமௌண்ட் இதுல வந்துடும். இப்போ நீங்க ட்ரான் எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல போய்க்கோங்க. ட்ரானை கிளிக் பண்ணிட்டு ட்ரானை கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ட்ரான் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க இங்க போட்டுக்கோங்க. குவான்டிட்டியில போட்டுக்கோங்க. குவான்டிட்டில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 200 ட்ரான் ஓகே 1000 ட்ரான் வாங்குறோம் அப்படின்னா 1000 ட்ரான் போட்டுக்கோங்க. அங்க ஐஎன்ஆர்ல எவ்வளவு வரும்னு உங்களுக்கு அங்கே காமிச்சிரும். 2750 rupees. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பேங்க்ல இருந்து இங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, இங்க அமௌண்ட் இருக்கும். நீங்க இன்ஸ்டன்ட் பை அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு அது பை ஆயிடும். இதுல பை ஆகும்போது என்ன அப்படின்னா 2000 ட்ரான் காயின்ஸ்மே உங்களுக்கு இமீடியட்டா வராது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ராசஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது பாதி காயின் ஃபர்ஸ்ட் ஒரு 100-200 காயின்ஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்ப டைம்ல எல்லாம் வராது. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு அந்த மொத்த 1000 காயின்ஸ்மே பை ஆயிடும். அதாவது பை ஆர்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதான். சோ இப்படிதான் நீங்க வந்து ட்ரானை பை பண்ணணும். இன்னொரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கம்மியான ட்ரான் பை பண்ணீங்க அப்படின்னா ட்ரானை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய நெட்வொர்க் சார்ஜஸ் கிடையாது. பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து சில குழப்பங்கள் இருக்கும். சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்க தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அப்ளைன்ட் கொடுத்து அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட வேலட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரான் வந்து இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரானை எப்படி காசா மாத்த போறோம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான் கீழே டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த டெபாசிட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆக்சுவலி என்னன்னா இதுல கொஞ்சம் அப்டேஷன் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து அட்ரஸ் கேட்கும், வேலட் அட்ரஸ் கேட்கும், ட்ரான் வேலட் அட்ரஸ் கேட்கும். இந்த டெபாசிட் அட்ரஸ் நீங்க காப்பி பண்ணணும். உங்களோட வேலட் இருக்கு இல்லையா, உங்க வேலட்ல இருந்து இந்த அட்ரஸ் நீங்க இங்க காப்பி பண்ணணும். ஒரு ட்ரான் வேலட், ட்ரான் எதுல இருக்கோ அங்க இருந்து நீங்க இந்த அட்ரஸ காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெபாசிட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இங்க அப்டேஷன் இருக்கறனால இங்க இல்ல. இந்த டெபாசிட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த டெபாசிட் அட்ரஸ் பக்கத்துலயே காப்பி ஆப்ஷன் இருக்கு. இந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க உங்க ட்ரான்ல இருக்க வேலட்டுக்கு போய் சென்ட் கொடுத்துட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு ட்ரான் அனுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லி இங்க ட்ரானை நீங்க டைரக்டா அனுப்பிடலாம். ஓகேவா? நீங்க இங்க ட்ரான் அனுப்புனதுக்கு அப்புறம் அங்க பை பார்த்த மாதிரி செல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செல் ஆப்ஷன் இருக்கும். செல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? இந்த செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க எவ்வளவு ட்ரானை விற்க போறீங்க
அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்றது. இப்ப 209 ட்ரான்னா அங்க 537 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்தியன் ருபீஸ். நீங்க செல் கொடுத்தீங்க அப்படின்னா செல் ஆகி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லயே இம்மீடியட்டா அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். இப்படிதான் நீங்க வந்து ட்ரானை பணமா மாத்த போறீங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் செஷன்ஸ்ல நம்ம பண்ணி காமிப்போம், எப்படி ட்ரானை விற்கிறது, ட்ரான் எப்படி வாங்குறது அப்படின்றது எல்லாமே நம்ம பண்ணி காமிப்போம். இப்ப நீங்க ட்ரானை வந்து ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க, இதை எப்படி நான் வேலெட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. வித்ட்ராவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ட்ரஸ்ட் வேலெட்ல ரிசீவ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஒரு வேலெட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலெட் அட்ரஸை வித்ட்ராயல் அட்ரஸா காப்பி பண்ணிட்டு எவ்வளவு ட்ரான் உங்கள்ட்ட இருக்கோ அந்த ட்ரானை என்ட்ரி பண்ணிட்டு அங்கேயே காமிக்கும் அவைலபிள் குவான்டிட்டி என்ன அப்படின்னு. இங்க வந்து 209 காமிக்குது. இந்த மொத்த அவைலபிள் குவான்டிட்டியும் நீங்க இது பண்ணிட்டு வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இம்மீடியட்டா உங்க ட்ரான் வேலெட்டுக்கே வந்துரும். அதாவது இருக்கிற வேலெட்டுக்கே வந்துரும். டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து இங்க 0. ட்ரானை பொறுத்த வரைக்கும் 0 டிரான்சாக்ஷன் ஃபீ. அதுவும் ஒரு முக்கிய காரணம் நம்ம ஏன் ட்ரானை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுக்கு. சில நேரங்கள்ல நம்ம வந்து அமௌண்டா மாத்தும் போது மட்டும் டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்கும். அது 1 or 2 ட்ரான் தான். 0 ஆர் மினிமல் ஃபீ தான் இருக்கும். ரொம்ப நிறைய ட்ரான் இதெல்லாம் வந்து செலவாகாது. ஓகேவா? சோ இதுதான் வந்து இது. அடுத்து உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லிட்டே இருக்கேன் டிரான்ஸ்பரண்ட், எல்லா டிரான்சாக்ஷனையும் நீங்க பார்க்கலாம். ஆனா எங்க எதுவுமே காமிக்க மாட்டீங்களே அப்படின்றதுதான் எல்லாத்தோட இதுவும். என்ன இப்ப நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம் எந்த இதுன்னு. ஓகே, இப்ப நம்ம எப்படி பார்க்க போறோம்னா ட்ரான் ஸ்கேன் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச் போய் ட்ரான் ஸ்கேன் ஓபன் பண்ணிக்கோங்க. ட்ரான் ஸ்கேன் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஜஸ்டின் சன்னோட ஒரு ஓன் இதுதான் இது. இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க ட்ரான் எங்கெல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, எங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். உங்க வேலெட்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் என்ன எல்லாமே வந்து நீங்க பாத்துக்கலாம். இதுல முக்கியமா நம்ம எதுக்கு இந்த ட்ரான் ஸ்கேனை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், இந்த இடத்துல இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத பாக்கணும் இல்லையா நீங்க எல்லாம். சோ அதுக்காக கிளியரா பாக்கணும், ஒரு கிளியர் வியூ கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்ப ட்ரான் ஸ்கேனர் நோக்கி ட்ரான் ஸ்கேன் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபுல் ட்ரானை பத்தி எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு இருக்கும். மொத்த டிஆர்எக்ஸ் எவ்வளவு ஃப்ரோஸ் பண்ணிருக்காங்க, அதாவது ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டேக் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து டோட்டல் டிஆர்எக்ஸ் ஃப்ரோசன் தான் வந்து ஸ்டேக் பண்ணிருக்க ட்ரான். நிறைய பேர் ட்ரான் வாங்கி அதை டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எவ்வளவு இது இருக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் ட்ரான் பத்தி என்ன டீடைல்ஸ் வேணாலும் எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வேலெட் எடுத்துக்கோங்க. உங்க வேலெட் எடுத்துட்டு கீழே போய் ட்ரான் வேலெட் அப்படின்றது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்துல காப்பி ஆப்ஷன் இருக்கு. காப்பி பண்ணிட்டு ட்ரான் ஸ்கேன்ல போய் அந்த சர்ச் பார்ல உங்க வேலெட் அட்ரஸ் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல இருந்து எங்கெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ்ல தெரிஞ்சிடும். ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இங்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்களா, இல்ல போர்டு அப்கிரேட் பண்ணிருக்கீங்களா. போர்டு அப்கிரேட் பண்ணும் பட்சத்துல அது வந்து ஸ்மார்ட் ட்ரிகர் கான்ட்ராக்ட் அப்படின்னு இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் டிஆர்எக்ஸ் பதிலா டிரான்சாக்ஷன் டைப்ல ஸ்மார்ட் ட்ரிகர் கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும். ட்ரிகர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி வரும். இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் மேல போங்க. இதுல இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிக்க போறேன் அப்படின்னா மேல கொஞ்சம் மேல இதுல வந்து இன்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கும் பாருங்க. ஓகே, சோ இப்போ நம்ம நம்ம பிசினஸ்ல இருந்து உங்க ஐடிக்கு எவ்வளவுலாம் வந்திருக்கு, எந்த டைம்ல வந்திருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். டேட்டை பாத்துக்கோங்க. பிசினஸ்ல இருந்து எவ்வளவுலாம் வந்திருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். அவ்வளவுதான். ட்ரான் ஸ்கேன்ல நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே 100% டிரான்ஸ்பர் நீங்க வந்து பாத்துக்கலாம். யாருக்காவது இப்ப நீங்க அனுப்புறீங்க அது பெண்டிங்ல இருந்தாலும் ட்ரானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெண்டிங் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பெர் செகண்ட். சோ பெண்டிங் அப்படின்ற இதுவே வந்து ஒரு 2 செகண்டுக்கு தான் இருக்கும். நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே ட்ரான் அங்க போய் ரீச் ஆயிருக்கும். சோ இமீடியட்டா எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஓப்பனாவே பாத்துக்கலாம். உங்களுக்கு அமௌண்ட் எப்படி வித்ட்ரா பண்றது அப்படின்றத கூட நம்ம இங்க வந்து பண்ணிட்டோம். நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டா பண்ணல, கூடிய சீக்கிரம் வர செஷன்ஸ்ல நம்ம அதையும் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நீங்க வந்து இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து
உங்க கையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவு earn பண்ணணும்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட தேவைகள் எதுவுமே எனக்கு தெரியாது, இல்ல வேற யாருக்கும் தெரியாது. உங்க தேவைகள் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். சோ உங்க தேவைகளை நோக்கி ஓடுங்க. Wish you all a very great success with our strong document.